भक्तजनार्थियन्तु गोपितृत्वमन्येषु अविजारिपूर्णं स्तम्भेवतारस्तमनं निरत्नं लक्ष्मीसमं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति प्रपद्ये निरवद्यानां निरत्यां सम्पदां शरणं बौद्धीतानां सर्वोपनीश्वरम् श्रीमद्रङ्गशिठारि संविवराल्लब्धाभवान्तद्वयं श्रीमद्वीररघुद्वगाते रचित्पादारविन्दाश्रयम् इमद्वेदवदंशदेशीयते कारुण्यवीक्षास्पदम् सेवे रङ्गधुरीनसाधनवशं नारायणं योगिनं वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षलब्धे त्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाब्धिं नारायणात् यदुद्धिकृपाभुक्तं श्रीरङ्गनाथेन्द्रशेखरमाश्रयामः। வாழி பிரகாலன் வாழிகளிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியலோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள்முங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் முத்தி நான்மறை ஐவக வேள்வி அறுதொழிலந்தனர் வணங்கும் தன்மையை அதுவரை போன வாரம் பார்த்தோம். இப்பொழுது ஐம்புலன் அகத்தினுள் செலுத்து நான்குடனடக்கி முக்குணத்திரண்டவை அகற்றி ஒன்றினில் ஒன்றினின்று ஆங்கிருபிறப்பொருப்போர் அறியும் தன்மையை. தன்மையைனா தன்மை மேல ஐ இல்லை, தன்மையை அவனுடைய தன்மையை நான் அறிவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆப்ஜெக்ட் இல்லது. தன்மையை என்பது முன்னிலை ஒருமை வினைமுற்று. இப்படிப்பட்ட தன்மை உடையவனாய் இருக்கிறாய் என்று அர்த்தம் இருக்கு. ஐம்புலன் அகத்தின் ஒளி செலுத்து நான்குடன் அடக்கி முக்குணத்திரண்டவை அகற்றி ஒன்றினில் ஒன்று நின்று ஆங்கிரு பிறப்பருப்போர் அறியும் தன்மையை. பக்தி யோகத்தினாலே மோட்சத்தை அடைஞ்சு உன்னை அனுபவிக்கும்படியான தன்மையை பெற்றிருக்கிறாய். இதனால பகவான் தவிர மற்றவர்களால மோட்சம் கொடுக்க முடியாது. பக்தி யோகத்தினால மோட்சம் கொடுக்கணும். பக்தி யோகத்தால மோட்சத்தை பெற முடியும். கடைசி அடியோட இதை அன்வயம் பண்ணிருந்தா இப்ப என்ன சொல்ற, அந்த கஜேந்திரனை காப்பாத்தின என்ன காப்பாற்றணும், கஜேந்திரன் ஒரு முதல கிட்ட மாட்டினா நான் பல முதல கிட்ட மாட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி இப்படிப்பட்ட பக்தி யோக நிஷ்டாலுக்கு அறியப்படக்கூடிய தன்மையை நீ பெற்றிருக்கிறாய். அதாவது பக்தி யோக நிஷ்டம் பண்ணவாடாலே மோட்சத்தை அடைஞ்சு சம்சாரத்தை விடுத்து உன்னை அனுபவிக்கும்படியான தன்மையை உடையவனாய் இருக்கிறாய் அப்படின்னு சொல்ற. அப்ப கடைசியில் என்ன பண்ண போற, என்னுடைய பாபத்தெல்லாம் கழித்து எனக்கு அதை அப்படின்னு சொல்ற. அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த பக்தி யோகம் இந்த வாக்கியத்துல பக்தி யோகம் பண்றது எவ்வளவு கஷ்டம்ன்றத சாய்கிற. அப்ப இந்த ஸ்தானத்துல எனக்கு இருக்கலாம் அப்படின்றது பிரார்த்தனையா இருக்கு. பக்தி யோகம் என்றால் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம். கர்மயோகம் முதல்ல சாஸ்திரத்தை கொண்டு ஜீவாத்மாவை பத்தி பரமாத்மாவை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கர்மயோகத்தை அனுப்பிச்சு கர்மயோகத்தினாலேயோ அல்லது கர்மயோகம் பண்ண பிற்பாடு ஞான யோகத்தினாலேயோ ஜீவாத்மாவலோகனம் வந்தா பிற்பாடு பக்தி யோகத்தை அனுப்பிச்சா அந்த பக்தி யோகமானது பிராரப்த கர்மாவினுடைய முடிவுல, அதாவது பலன் கொடுக்க ஆரம்பிச்ச கர்மாவினுடைய முடிவுல அவனுக்கு மோட்சத்தை கொடுக்கும் என்பது சாஸ்திர சித்தம். அதை சாய்கிற ஐம்புலன் அவ எப்படிலாம் கர்மயோகம் எப்படி பண்ணணும், அது எவ்வளவு கடினமான காரியம், நாம இதெல்லாம் என்னால பண்ண முடியாதுன்றதுனாலதான் கடைசி வாக்கியத்தால் என்ன கூட நீ என்னுடைய பாபத்தெல்லாம் போக்கி எனக்கு மோட்சத்தை கொடுன்னு சொல்ல போற. அதனால அது எவ்வளவு கஷ்டம்னு தெரிஞ்சுக்கணும். பிரபன்னாள் மொத்த பேரும் பக்தி யோகம் எவ்வளவு கஷ்டம்னு தெரிஞ்சுட்டாதான், அதாவது நடந்து போறது எவ்வளவு கஷ்டம்னு தெரிஞ்சாதான் தாயானவள் நம்ம தூக்கிட்டு இவ்வளவு தூரம் நடந்துருக்காளா அப்படின்னு தெரியும். இடுப்புல இருக்க குழந்தைக்கு என்ன தெரியும், நடந்து போற வழி இடுப்புல இருக்க குழந்தைக்கு தெரியாது. அதே குழந்தைய பெரிய நானாவுக்கு அதே தூரத்தை நடக்கும் போது இவன் நம்ம அம்மா நம்ம தூக்கிட்டு இவ்வளவு தூரம் நடந்து போனாலே அப்படிங்கிறது அப்புறம் தான் தோணும். எப்பயுமே இன்னொருத்தர் பண்ற காரியம் சுலபமா இருக்கும், பார்க்கும்போது சுலபமா இருக்கும், அது என்ன பெரிய காரியம் அப்படின்னு தோணும். நாம் அதை பண்ணாவுக்கு தான் அதோடைய சிரமம் தெரியும். அதனால பகவான் இவ்வளவு கடினமான ஒரு கர்மயோக ஞான யோகம், அதனால ஜீவாத்மாவலோகனம் வந்த பிற்பாடு அனுப்பிக்க வேண்டிய பக்தி யோகம், அந்த பக்தி யோகத்தை அனுப்பிச்சாலும் இதனுடைய முடிவுல ஆரம்பத்தின் முடிவுல மோட்சம் அப்படின்னு இருக்க. கர்மயோகம் வச்சுக்காத, ஞான யோகம் வச்சுக்காத, ஆத்மாவலோகனமும் வராத, அப்புறம் பக்தி யோகத்தையும் வச்சுக்காத, கேவல உபதேசத்தினாலே பெருமாளுக்கு சேகபூதன் என்கிற எண்ணத்தை தெரிஞ்சுட்டு பெருமாளுக்கு உண்டான வஸ்துவை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும்னு சமர்ப்பிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் அதே பலன் கொடுக்குறாங்கன்னா
அப்ப பகவான் எவ்வளவு அனுகிரகசீலன் நம்ம விஷயத்துல தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த லைனை சாய்க்கிற. அப்ப அவாப்படுற கஷ்டம் என்னான்னு தெரியணுமோன்னு அதுக்காக என்ன பண்றாருன்னா ஐம்புலன்கள் கர்மேந்திரியங்கள், செவி, வாய், கண், மூக்கு, உடல். உடல்னா தோல். செவி, வாய், கண், மூக்கு, உடல் என்று சொல்லக்கூடிய 5 இந்திரியங்கள். அவற்றை அகத்தினுள் செலுத்து உள்ளே அடக்கி. அப்படின்னா இது அவளும் நடந்து போயாகணும், பேசி ஆகணும், கண்ணால பார்த்தாகணும். இப்ப கர்மயோகம் பண்றவா மாத்தியானிகம் பண்ண மாட்டாளா? மாத்தியானிகம் பண்ணா பசியம் சூரியனை பார்த்து இது பண்ண மாட்டாளா? எல்லாம் பண்ணுவா. அகத்தினுள் செலுத்துனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இது எதுவுமே இந்த 5 இந்திரியங்களுடைய பிரவೃத்தியானது கர்மயோகத்துக்கு தரங்களா வந்துடக்கூடாது, ஞான யோகத்துக்கு தரங்களா வந்துடக்கூடாது, அதாவது தன்னுடைய யோகத்துக்கு தரங்களாக கூடாது. அப்படின்னு அந்த 5 இந்திரியத்தையும் கண்ணை குத்திக்க முடியாது, அது மாதிரி காதை பஞ்சை போட்டு அடைச்சிக்கிறான்னு அர்த்தம் இல்லை. இது ஏன்னா இந்த 5 இந்திரியம் இல்லாட்டா யோகமும் பண்ண முடியாது. ஷார்ட் ஆகணும், பேசி ஆகணும், தூங்கி ஆகணும், நாம பண்ற காரியம் மொத்தத்தையும் அவ பண்ணி ஆகணும். ஆனால் இந்த இந்திரியங்கள் அது போற வழியில போகக்கூடாது. நம்ம நினைச்ச மாதிரி அவளுக்கு இந்திரியங்கள் போற வழியில போகக்கூடாது. யோகத்துக்கு பங்கம் வந்துடக்கூடாது. அவ பண்ணக்கூடிய யோகத்துக்கு அது பங்கம், அதை போக்கக்கூடியதாக அது இருக்கக்கூடாது. யோகத்துக்கு கெடுதல் ஆயிடக்கூடாது. நமக்கு உபாயம் இல்லை, நமக்கு உபாயம் ஒரு க்ஷணம், அவளுக்கு உபாயம் பல்லாண்டுகள் அனுஷ்டிக்கப்பட வேண்டியது. ஆகையினால ஐம்புலன் அகத்தினுள் செலுத்து. அகத்தினுள் செலுத்து என்று சொன்னால் ஆத்மாவுக்கு உண்டான க்ஷேமத்தளவுக்கு அதை உபயோகப்படுத்தி, அதனால ஆத்மாவுக்கு கெடுதல் வரும், யோகத்துக்கு பங்கம் வரும்னா அதை செலவு பண்ணக்கூடாது. அதாவது மனையேவகி மனுஷியானம் காரணம் பந்த மோட்சயோகம்னு சொல்றதுனால ஐம்புலன் அகத்தினுள் செலுத்து 4 அடக்கி. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா மனசை கண்ட்ரோல வச்சுக்கணும், இந்த இந்திரியங்களை வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா. அப்போ 4 அடக்கி. அப்போ மனதினுடைய பிரவೃத்தி 4: மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அப்போ மனனம் பண்றது அப்படின்னு சொன்னா ஒன்னு ரிப்பீட்டடா யோசிக்கிறது, திங்க் பண்றது, அதுக்கு மனம்னு பேரு. அறியற போது இதுவரை தெரியாத விஷயம், அதாவது ஒரே அதனுடைய செயல்பாடு வியாபாரம், அந்த வியாபாரத்தை இட்டு 4 பேர் சொல்றோம். அப்ப மனசினுடைய பிரவೃத்தி இருக்க, மனசினுடைய ஒரு பிரவೃத்திக்கு மனநம்னு பேர். மனநம்னா ஒரு விஷயத்தை பத்தி ரிப்பீட்டடா திங்க் பண்றது, ரிப்பீட்டடா நினைக்கிறது என்பது மனநம். அறியறது புதுசா, இத்தனை நாளா தெரிஞ்சிக்காத ஒரு விஷயத்தை புதுசாக தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு புத்தின்னு பேரு. சிந்தனம் பண்றது, தெரிஞ்சதை அனாலிசிஸ் பண்றது, அதாவது இது தெரிஞ்சதை மறுபடியும் நினைக்கிறது இல்லை, மனநம் மாதிரி. இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அது மாதிரி ஆராயறது, அதுக்கு சித்தம்னு பேரு. சிந்திக்கிற போது சித்தம். அகங்காரம் சொல்லும்போது தன்னை, அதுக்கு மனசுடைய பிரவೃத்திக்கு தன்னை விஷயமாக்கிக்கிறது, அதாவது ஆத்மா விஷயமாக்கிறது, ஆத்மாவை பத்தி என்றது. அப்ப அதுக்கு அகங்காரம்னு பேரு. இப்படி இந்த 4 அடக்கி இந்த 4ஐயும் அடக்கணும். அப்படின்னா அர்த்தம், மனசுக்கு பிரவೃத்தி இருக்கும், இந்த பிரவೃத்தியானது அந்த மனநமோ புத்தியோ சித்தமோ அகங்காரமோ இவனை அழிக்கிறதுக்கு, யோகத்தை கெடுத்துக்கிறதுக்கு காரணமாகக்கூடாது. அப்படி இருக்கணும். அப்போ ஏன் என்று சொன்னால் இது எதையுமே தடுத்து நிறுத்த முடியாது. சரீரம் வேணும், பஞ்சேந்திரியங்கள் வேணும், இந்த 4 பிரவೃத்தியும் வேணும். மனநம் எதை பண்ணணும்? பகவத் விஷயத்திலேயே மனநத்தை பண்ணணும். இது எல்லாம் யோக விஷயத்துல மனநம், மீதி விஷயத்துல நல்ல விஷயத்திலேயே மனநம் இருக்கணும், நல்ல விஷயத்திலேயே புத்தி இருக்கணும், நல்ல விஷயத்திலேயே சித்தம் இருக்கணும். நல்ல அந்த அகங்காரம் நம்ம அழிச்சுக்கிறதுக்கு காரணமாகாது. ஒரு சில அகங்காரம், அதாவது நான் சந்தியாவனம் பண்ணப்பட வேண்டியவன், அந்த அகங்காரம் உண்மையில ஆத்மாவுக்கு ஸ்திரீ புருஷா கிடையாது, ஜாதி கிடையாது ஆத்மாவுக்கு. ஆனா என்ன இந்த சரீர பிரயுக்தமாக நான் பண்ண வேண்டிய கடமைகளை பண்ணும்போது அந்த அகங்காரம் வேணும். அதனால்தான் துரகங்காரம் கூடாது, அகங்காரம் இருக்கலாம். லோகத்துல நாம அவன் ரொம்ப அகங்காரி, பாலாஜி ரொம்ப அகங்காரி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? துரகங்காரின்னு அர்த்தம் அது. ஏன்னா அகங்காரம் இல்லாத யாருமே வாழ முடியாது. அகம்னு ஆத்மா எப்பயும் பாசிச்சு கொண்டேதான் இருக்கும். எந்த அகங்காரம் நம்ம கீழே இறக்கிறதுக்கு காரணமாகவோ அந்த அகங்காரம் கூடாது. நான் என்ன பண்ணுவோம், எனக்கு எவ்வளவுதான் சாஸ்திர வாசிந்தாலும் ஜீவாத்மாவுக்கு வர்ணம் கிடையாது, ஜீவாத்மாவுக்கு ஆண் பெண் கிடையாது என்றது தெரிஞ்சிருந்தாலும் இப்ப பரிகிரகிச்சிருக்க சரீர பிரகாரம் நான் எனக்கு அது சந்தியாவந்தம் பண்ணிட்டு உட்காந்துட்டேன், உபன்யாசம் அப்படின்னு சொல்லுவேன்.
அப்ப என்ன பண்ணணும், சந்தியாவனம் பண்ணணும் என்ன வரணும். அப்ப என்ன பண்ணணும், நான் உபநயனம் பண்ணப்பட்ட பிராமணன் என்கிற அகங்காரம் எனக்கு வேணும். அப்ப ஒரு ஸ்திரீ இருக்கா அப்படின்னா என்ன பண்ணணும், நான் ஒரு பெண், அப்போ இந்த நாளைக்கு நான் பெருமாளுக்கு திருவிளக்கு ஏற்றி சேவிக்கணும், காமாசி ஆசனம் சொல்லணும் என்ற எண்ணம் இருக்கணும். அப்போ அவளுடைய தர்மமானது சரீர இந்த லோகத்துல இருக்கிற வரை தர்மமானது சரீரத்தோடு கூடினதாக இருக்கிறார். சரீரத்தோடு கூடின ஆத்மாவுக்கு தர்மம், கேவல ஆத்மாவுக்கு விதி கிடையாது. எந்த சரீரத்தை பரிந்துரிச்சிருக்கோ அத மாதிரி. அப்ப என்ன பண்ணலாம், சின்ன வயசு குழந்தை சாப்பிட்றத அப்ப இப்போ லோகத்துல சாஸ்திரத்தையே விட்டு பாருங்க, என்ன சரீரத்தை பரிந்துரிச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உணவு மாறுபடுறது. சின்ன குழந்தைக்கு பல்லு முளைக்கல, அந்த நாளில அதுக்கு திரவம் தான் ஆகாரமா இருக்கு. அப்புறம் நடு வயசுல கண்ணை சாப்பிட்டாலும் கரையுது. வயசாயிட்டா என்ன பண்ணணும், வாயை கட்டுப்படுத்தணும் நாமே சொல்லணும். அப்ப என்ன ஆகுது, அது வயசான சரீரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு தர்மம் லௌகிய விஷயத்திலேயே இது இருக்கு. அப்போ சின்ன குழந்தை அப்படின்னா அதுக்கு ஆகாரம் என்ன, இளைஞனுக்கு ஆகாரம் வேற, வயசானவாளுக்கு ஆகாரம் வேற, அது மாதிரி ஆணுக்கு வேற பெண்ணுக்கு வேற, இது மொத்தம் சரீர பயிற்சியாக இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா, சாஸ்திரத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு நான் எந்த சரீரத்தோடு கூடியிருக்கேன், எனக்கு அறம் என்ன அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். அப்போ அது அந்த அகங்காரம் தோஷமாகாது. அப்போ இது எது எந்த மனநமானது கெடுதலுக்கு காரணமானதோ அதை விட்டு, எந்த புத்தியானது கெடுதலுக்கு காரணமானதோ அதை விட்டு, எந்த சித்தமானது கெடுதலுக்கு காரணமானதோ அதை விட்டு, எந்த அகங்காரம் ஐயத்துக்கு காரணமானதோ என்னுடைய யோகத்தை கெடுத்துக்கிறதுக்கு காரணமானதோ அதை விட்டு இருக்க வேண்டும். அப்படி நான் குணநடத்தி அல்லது இந்த 4 என்கிற சொல்லுக்கு வேற அர்த்தமும் பண்ணலாம். அதாவது ஆகாரம், நித்ரை, பயம், மைதுனம். ஆகாரம் சாப்பிடுறது, நித்ரை தூக்கம், பயம் எதை ஒரு மாதிரி பய உணர்வோடு இருக்கிறது, அப்புறம் மைதுனம். மைதுனம் ஆண் பெண் கலவி. இது மிருகங்களுக்கும் மனிதனுக்கும் சமம். இந்த ஆகார, நித்ரா, பய, மைதுனம் இது இந்த 4 இருக்கு. இந்த 4 நம்ம மிருகம் மாதிரி இல்லாமல் அவற்றை அடக்கி, ஆகாரம் மிருகத்தை மாதிரி சாப்பிடக்கூடாது, அது மாதிரியாக நித்ரை மிருகத்தை மாதிரி தூங்கக்கூடாது, ஆண் பெண் கலவையும் அந்த மிருகங்கள் எப்படி சேர்றதோ அப்படி இருக்கக்கூடாது, வியவஸ்தை இருக்கணும், அதுல வியவஸ்தை இருக்கணும். பயம், பய உணர்வு என்பது உயிரினம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் மொத்தத்துக்கும் உயிரினம் மொத்தத்துக்கும் பயம் இருக்கும். அந்த பயம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதாவது யோகம் பண்றவாளுக்கு பய உணர்வு இருந்தா, ஒரு மனுஷன் இருந்தா இந்த 4ம் உடலோடு கூடிய எந்த வஸ்துக்குமே இருக்கும். இந்த 4 தேவை இல்லாம இருக்கவே இருக்காது. இந்த பயம் என்று இருக்க, எதுக்கு பார்த்தாலும் நெகட்டிவ், அதாவது எதிர்மறையாக யோஜனையும் அதனால ஏற்படக்கூடிய பயமும் யோகத்தை கெடுக்கிறோம். ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் பயந்துட்டே இருக்கான் அப்படின்னு சொன்னா அவனால படிக்க முடியாது, எந்த காரியத்தையும் சரியா பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும், இது 4த்தையும் விடுக்க வேணும். யோகம் பண்றவாளுக்கு அப்போ சாதத்தை விட்டுணுன்ற விஷயம் இல்லை, அர்த்தம் இல்லை. சாதத்தை விட முடியாது, யோகியா இருந்தாலும் சாதத்தை விட முடியாது. அப்போ ஆகாரத்தை என்ன பண்ணணும்னா, எப்படி சாப்பிடணும், எந்த அளவுக்கு சாப்பிடணும், எந்த ஆகாரத்தை சாப்பிடணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கோ அப்படி சாப்பிடுது. நித்ரை எப்ப தூங்கணுமோ அப்ப தூங்கணும், சீக்கிரம் தூங்கிட்டு பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துக்கணும். 12 மணிக்கு தூங்கிட்டு 8 மணிக்கு எழுதக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை இடத்துக்காக அப்படி இருக்கிறேன். இந்த தூக்கம் சரியில்லைன்னு சொன்னாலே நடவடிக்கை கெட்டு போயிடும். சீக்கிரம் தூங்கணும். அதுக்குதான் மனுஷன் குளிக்கிறது அவனே குளிச்சுக்கிறான், சாஸ்திரம் சொல்லணுமா? பிரக்ஷாலம் பண்ணிக்கிறது அவனே பண்ணிக்கிறான், சாஸ்திரம் சொல்லணுமா? தூங்குறது தூக்கம் வந்தா அவனே தூங்கிறான், போட்டு வருது தூங்குறான், சாஸ்திரம் சொல்லணுமா என்று நீர் கேள்வி கேட்கலாம். அப்ப ஒரு மனிதன் தானாக இதை தீர்மானம் பண்ண, நான் எப்ப சாப்பிடணும், நான் எப்போ தூங்கணும், நான் எப்போ அதாவது இயற்கை இதுக்கு போகணும் வரணும், இது மொத்தத்தையும் தானே ஒரு மனுஷனை தீர்மானம் பண்ணிக்க விட்டால் அவன் அழிந்து போயிடுவான். அப்போ சாஸ்திரம் இதுக்கு கட்டுப்பட்டாகும். பிரம்ம முகூர்த்தத்துல எழுதணும். நான் 7 hours தூங்கினா போறோம்னு சொல்லக்கூடாது, அந்த 7 hours எப்ப தூங்கணும்னு சொல்லணும். ஆகையினாலே நான் பகல்ல 7 hours தூங்கிட்டு ராத்திரில இது பண்றேன்னு சொல்லக்கூடாது சாஸ்திரம். ஏன்னா ராத்திரியில சூரியலட்சுமி கிடையாது, மந்த தகனம் ஏற்படும், ஆகாரம் சரியாக ஜீர்ணிக்காது, அதனால ஆரோக்கிய கேடு வரும். ஆரோக்கிய கேடு இருந்தா உடம்பு கேடும், உடம்பு கேட்டா நல்ல காரியமும் பண்ண முடியாது. அப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு இருக்கவேதான் எப்ப குளிக்கணும், எப்ப சாப்பிடணும், எப்ப தூங்கணும், எவ்வளவு நாளை தூங்கணும், எத்தனை தடவை குளிக்கணும். பிரம்மச்சாரி ஒரு தடவைக்கு மேல குளிக்க கூடாது. கிரகஸ்தன் மாத்தியானிக ஸ்நானமும் பண்ணணும். அது மாதிரியாக
இப்படி எத்தனை தடவை குளிக்கணும், எப்படி குளிக்கணும், எங்க குளிக்கணும், எப்படி தூங்கணும், எவ்வளவு நாளை தூங்கணும், எவ்வளவு நாளை சாப்பிடணும், பய உணர்வை விட்டு வெளில வருது எப்படி? ஏன்னா எப்ப பார்த்தாலும் பயந்துட்டே இருந்தான் அப்படின்னு சொன்னா, பயப்படுறவனால, எப்பயும் சந்தேகத்தோடு இருக்கிறதுனால, எதிர்மறையான நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறதுனால எதையும் சாதிக்க முடியாது. அதுக்கு ஆனா அது ஒரு இயற்கை உணர்வு. ஒரு எலின்னு இருந்தா அது எப்ப வந்து பாம்பு எனக்கு கிடைக்குமோன்னு பயந்துட்டு இருக்கும். ஒரு கீரிப்புள்ள இருந்தா பாம்பு கிட்ட பயம் இருக்கும். லோகத்துல யாரோ ஒருத்தரை பத்தி இந்த குழந்தைகளை சரியா முன்னுக்கு கொண்டு வரணுன்ற பயம் இருக்கும். இதையும் மீறி யோகம் பண்ணவன் என்ன பண்ணுவோம்னா, தன் டியூட்டியை பண்ணிட்டு அதுல அதிக சிந்தனை செலுத்தக்கூடாது. அப்படி இருந்தா போயிடும், யோகம் போயிடும். அதனால இந்த எல்லா விஷயத்திலேயுமே இந்த 4 ஆகாரம் விட்டா பயம் மைசுனம். அது மாதிரி ஆண் பெண் உறவுல கூட எப்போ கலக்கணும், எப்போ கலக்கக்கூடாது, அதுல எது தர்மமானது, எது தர்மமற்றது என்பதுல அந்த மிருகத்தை போல இருக்கக்கூடாது. இப்படி இருக்கணும் அப்படின்றது 4 குணநடக்கி, அல்லது இது இருக்கக்கூடிய இந்த 4 வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா இன்னொரு 4 வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, உணவு தூக்கம் இருக்க அதுல ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் யோகிகளுக்கு. குறைவா சாப்பிடாம இருக்கக்கூடாது, அதிகம் சாப்பிடக்கூடாது, தூங்காம இருக்கக்கூடாது, அதிகம் தூங்கக்கூடாது. இதுவும் 4ஆ வச்சுக்கலாம். அதாவது சாப்பிடாதே இருந்தா யோகம் கூடாது, அதிகம் சாப்பிட்டா யோகம் கூடாது, தூக்கம் வரும். அதிகம் சாப்பிட்டா தூக்கம் வரும், புத்தி மாந்தவியம் மந்தமாயிடும். சாப்பிடாம இருந்தா வயது பசிக்கும், யோகம் பண்ண முடியாது. அப்ப எந்த அளவு சாப்பிடணும் அப்படின்றது இருக்கணும். அது மாதிரியாக தூக்கம் குறைஞ்சு தூங்கினா யோகம் கூடாது, அதிகம் தூங்கினா யோகம் கூடாது. அப்போ எந்த அளவு தூங்கணும், இதையே அந்த தூக்கத்தையும் ஆகாரத்தையும் கூட. ஏன்னா பல கிரந்தங்களை பார்த்தா யோகிகளுக்கு உண்டானது சொல்லி இருக்கிறதுல இந்த தூக்கத்தின் விஷயத்திலேயே 2, அதிக தூக்கம் குறைந்த தூக்கம், அதையும் போக்கணும், அதிக ஆகாரம் குறைஞ்ச ஆகாரம் அதையும் போக்கணும். வயிறு பிடிக்க சாப்பிடுவா பார்த்தால் சரியாக படிக்க மாட்டாள், ஜிஹ்வா சாபல்யம் அதிகம் இருந்தால் சரியாக படிக்க மாட்டாள். அப்படின்னு சொன்னா சாப்பிட்ற போது அதை ரசிச்சு சாப்பிடலாம். எப்ப பார்த்தாலும் சாப்பாட்டை பத்தி எண்ணம், அடுத்தது என்ன சாப்பிடலாங்கிறத பத்தி எண்ணம். ஆபீஸ்லாம் போனா நாம காத்தால சாப்பிட்டு போறோம், ஏதோ மத்தியானம் கொண்டு போறோம், கொஞ்சம் சாப்பிட்றோம், ராத்திரி வரவேன் வந்த உடனே ஒரு காபி சாப்பிட்றா, 11 மணிக்கு ஒரு காபி சாப்பிட்றா, டீ பிரேக்குங்கிறா, மத்தியானம் சாதம் சாப்பிட்றா, அப்புறம் 3 மணிக்கு ஒரு காபி சாப்பிட்றா, டீ சாப்பிட்றா, 5 மணிக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றா. ஒருவேளை லேட்டா வேலை பண்ணிட்டு 8 மணிக்கு போனா அப்படின்னு சொன்னா, இது போற உடம்புல எவ்வளவு வியாதியை கொண்டு வந்து இப்படி ராப்பகல் உழைச்சு 40 வயசுக்கு மேல எவ்வளவு பணத்தையும் கொண்டு போய் டாக்டர் கிட்ட கொடுத்துடலாம். இதுதான் நடக்கும். அது அப்போ எந்த அளவுக்கு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும்ன்றதுல இருக்கணும். அந்த ஜிஹ்வா சாபல்யம் 2 உணர்வு, அந்த 5 இந்திரியங்களுக்குள்ள கூட 2 அடக்கிறது ரொம்ப கஷ்டம், வாயை அடக்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது இதுதான் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், கெட்டிக்காரனானோ சுறுசுறுப்பு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆகாரம் திட்டமா இருக்கணும். அப்பா சொல்லுவேன், பாத்திரம் மொத்தத்துலயும் அரிசியை ரொப்பி வச்சுட்டா இதுவரை வச்சுட்டா அப்புறம் எப்படிடா கலியாகும்? 1/2 வயது சாப்பிடணும், 1/4 வயது தேசம் இருக்கணும், 1/4 வயது காலியா இருக்கணும். பானையில காலி இடம் இருந்தாதான் குங்கி சாதம் பெருசாகும் அப்படிங்குவேன். அது மாதிரி எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இது 4 சொல்லியிருக்கு. 4 உடனடக்கி நமக்கு சுலபமா இருக்கு. சாப்பிட்டு பார்த்தாலும் தெரியும் அந்த சாப்பிடாத இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு. இதெல்லாம் பெரிய கஷ்டமானா உண்மையில கஷ்டம்தான். யோகிகளுக்கு எந்த அளவுக்கு இதை பிரயத்னப்பட்டு அந்த நெறியா வச்சுக்கணும் என்பதுல அவ்வளவு கஷ்டம் நம்மளால முடியவே முடியாது. அது இந்த 4 உடனடக்கி, ஒன்று ஆகார நித்ரா பயம் ஐதுனத்தை யதாசாஸ்திரம் அப்படிங்கிறது, அல்லது தூங்காம இருக்கிறது, அதிகம் தூங்குறது, சாப்பிடாம இருக்கிறது, அதிகம் சாப்பிடுறது. இதை தவிர்த்து அப்படி இல்லைன்னு சொன்னா லோகத்திலிருந்து இந்த உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கணும். தாமரையாக அவனுக்கும் அந்த யோகிக்கும் ஆம்பியா இருப்பா, பசங்க இருப்பா, பசங்களுக்கு கல்யாணம் ஆகும், கார்த்தி ஆகும், சீமந்து வரும், அப்பா பரமதிப்பார், அம்மா பரமதிப்பா, எல்லாம் நடந்திருக்கும். சுகம் துக்கம் இது மொத்தம் இருந்திருக்கும் வீட்டுல. ஆனாலும் தாமரை மேல ஜலம் மாதிரி இருந்திருப்பான். அப்படி இருக்கணும். ஏன்னா அவனுக்கு தைரதாரியை போல கர்மயோக ஞான யோக பரியந்தம் ஆத்மாவலோகனத்துல புத்தி இருந்துட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பகவத்கீதையில புத்தி இருந்துட்டே இருக்கணும். விசேஷமாக பகவானை சிந்தனை பண்ணிட்டே இருக்கணும். இதுக்கு நடுவுல எந்த அளவு பேசணுமோ அந்த அளவு பேசணும். இந்த வாக்கை கட்டுப்படுத்துறதுனா ஆகார விஷயத்துல மாத்திரம் இல்ல, வாயை அசுத்தம் பண்ணிட்டால், அதாவது பேசக்கூடாது, பேசுறதுக்கு முதலியா 4 தோஷம் வாய்க்கு.
இதெல்லாம் யோகிகள் விஷயத்துல இருந்தா நாம பண்ணவானான்னு அவசியம் இல்லை, நமக்கு உபாயமா இல்லை. இத சொல்றதையே இத மாதிரி சாப்பிட்டு இத மாதிரி இருக்கிறது பிரபலனால நமக்கு உபாயத்துல சேராது. ஏன்னா நாம யோகத்தை அழிச்சிக்க போறது இல்லை, யோகம் கெட்டு போக போறது இல்லை இப்படி மீறி நடந்தா. ஆனா இது உடம்புக்கு நல்லதுதான். ஆகினாலே அதிகம் சாப்பிடாது, 1/2 வயது சாப்பிடுறது அப்படின்னா முதல்ல சாய்க்கிற சாத்தியே பரிசோதனை மட்டும் 3ஆ பிரிச்சு வச்சுக்குவாரு எங்க அப்பா. அதுனா எவ்வளவு உயர்ந்த பதார்த்தமா இருந்தாலும் இலையில போட்டு சாப்பிட்டதோட சரி, அப்புறம் தனியா கேட்டு சாப்பிடுறது, வாங்கி சாப்பிடுறது அப்படின்னா சொல்றாரு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. சந்தியாவம்னா சாப்பிட்டு எழுந்துருவார். அது மாதிரி எது சொல்றேன்னா, அவர் பரவத்துக்கு முன்னாடி தை மாசம் இன்ஜிபேட் திருநட்சத்திரம் ஜீரா பண்ணிட்டு இருந்தேன். அவர் எதை பண்ணாலும் அம்மாவே சொல்லுவாங்க. இப்படி 10 வருஷம் மரத்துல இருந்துட்டு வந்துட்டு எப்ப பார்த்தாலும் நான் பண்ற கல்வியை மரத்து கல்வியோடவே கம்பேர் பண்ற, மரத்துல சாமான் அப்படி வாங்கி போடுற மாதிரி இவர் வாங்கி போடுறா. மரத்துல யாரும் சாமான் வாங்கி போடுறா, கல்வி பண்றவா யாரோ அதே இதுல இங்க எதிர்பார்க்கிற உப்மாவா இது மரத்து உப்மான்னு. மரத்து உப்மா மாதிரி வராது அப்படின்னு எப்போதாலும் மரத்து உப்மாவை மரத்து ஜீரா எல்லாத்தையும் கம்பேர் பண்ற மாதிரி அன்னைக்கு நீ பண்றது மரத்து ஜீரா மாதிரி இருக்குன்னு காத்தால இலையில சாட்சி போகுது. ஐயோ பாவம் வயசானவரா இருக்காரு, சாயங்காலம் அதே கொஞ்சம் தரம் சுட பண்ணி அப்படின்னா என்ன வயசு, இந்த வயசுல வாயில போட்டு போறா ஜிக்வா ஜாபலி உடம்புக்கு எடுக்கும் அப்படின்ட்டு காத்தால அவர் சொன்னேரே மரத்து ஜீரா மாதிரி இருக்குன்னு சொன்னேரேன்றதுக்காக நான் அதை மனசுல வச்சுட்டு கேட்டா நல்லா இருக்கேன் டேஸ்டா இருக்குன்னு வாயில போட்டுப்பாளான்னு அப்படின்ட்டு. அது மாதிரி நாமும் அப்படி இருந்தா நமக்கு நல்லதுதான். அதனால இன்னொன்னு இந்த வாய்க்கு 4 அழுக்கு. பொய் பேசுறது, அதிகம் பேசக்கூடாது. யோகியா இருக்கிறவன் அதிகம் பேசக்கூடாது. ஊர் வம்பளப்பு இதெல்லாம் இருந்தாலே இதெல்லாம் யோகிக்கு யோகங்கிறதுக்கு. நம்மிடத்துல இருந்தா நமக்கு ஞானம் கெட்டுக்கூடும், கைகரியம் கெட்டுக்கூடும். அதனால பொய் பேசுறது விட்டுணும். ஏன்னா பொய் பேசிட்டா மனசு நாம பொய்ய சொல்லிடலாம், ஆனா மனசு துடிச்சுருவோம். அப்ப என்ன பண்ணுவோம், நான் பொய்ய சொல்லிட்டு யோகத்துல உட்காந்தான்னா யோகம் எப்படி பிடிக்கும்? அந்த பொய்க்கு பொய் சொல்லணுமா, அதை எப்படி மூடி மறைக்கிறது? இதுலயே இருந்தா யோகம் எப்படி கை கூடும்? அதனால பொய் பேசுறத விட்டுணும். அது மாதிரி போல் சொல்றதை விட்டுணும். ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் இடத்துல பேசுறத பத்தி விட்டுணும் அவன். அப்புறம் கடுஞ்சொல் பேசுறத விட்டுணும். கடுஞ்சொல் பேசுறதுன்னா எரிஞ்சு விடுறது, மற்றவார கோபப்படுறது, அதிகமான கோபப்படுறது, இவனுக்கு யோகம் கூடவே கூடாது. அதனால இதையும் விட்டுடணும். பயனற்ற சொல்லணும், பிரயோஜனம் இல்லாத வார்த்தை வாயில வரவே கூடாது. அப்பா எங்க ஐடிங்களாவது இப்படி இருந்துச்சு பேசுற மாதிரி தோணும். எங்க அப்பாவுக்கு தேவனார் ஐடிங்க விஷயத்துல ரொம்ப கருவின்னு ஒரு எண்ணம் உண்டு. அப்படி இருந்தாலும் கூட ஒரு சில குணம்லாம் சொல்லுவேன். என்ன சன்னியாசி அப்படின்னு வேற, விரக்தனா விரக்தர் அப்படின்னு வேற அந்த விஷயத்துல சொல்லுவேன். அத மாதிரி சொல்லுவேன். இதுக்கு சொல்லும் போது எதுக்கோ சொல்றேன், இதுவே பேச மாட்டாரு. அந்த மடத்தை நிர்வாகம் பண்ணும்போது கூட லௌகிக விவகாரம் பேசவே மாட்டார். அதான் உலக வழக்கை பத்தி அவர் பெரிய ஸ்தானத்துல இருக்கோம், உலகம் என்ன நடக்குதுன்னு தெரியணும்னு ஒரு க்ஷணம் என்ன நடந்துருக்கு உலகத்துலன்னு அந்த பேப்பரை பார்த்து தெரிஞ்சுப்பார், அவ்வளவுதான். அதுலயே அவர்கிட்ட ஐடிங்கிட்ட பேப்பர் போறதுக்கு முன்னாடி, ஏன்னா அதுல ஆபாச செய்திகள் ஏதாவது படங்கள் இருந்தா அதை கட் பண்ணி எடுத்துட்டு ஒருத்தர் இருந்தார். அதாவது தேசத்துல என்ன நடக்குது, என்ன சட்டம் ஏற்றா, ஏன்னா பெரிய ஒரு ஸ்தானம், பெரிய ஒரு 4 கோவிலை நிர்வகிக்கிறோம், அதெல்லாம் இருக்கிறனால ஒரு லோக வழக்கு என்ன போயிருக்கு தெரியாத ஒரு பெரிய ஸ்தானம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த பத்திரிகையை முதல்லயே அவர் திருநாமம் அந்த மனத்து ஆபீஸ்ல இருந்து அவர் திருநாமம் கூட மறந்து போச்சு. அப்பா சொல்லுவார், அவர் முதல்ல பார்த்துட்டு தேவையில்லாத பாகம் அதுல ஏதாவது போட்டோ இருக்கும், அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும், என்னென்னவோ இருக்கும், அதெல்லாம் கட் பண்ணிட்டு எடுத்துட்டு போய் வச்சா வெத்தலை பார்க்க வச்சதுக்கு அப்புறம் ஒரு க்ஷணம் பார்த்துப்பாரு அப்படின்னு. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இதுல ஜலம் மாதிரியா அந்த தாமரை அப்படின்னு அது மாதிரி பயனற்ற சொல் பேசவே கூடாது. ஒரு வார்த்தை அவ்வளோ பெரிய ஸ்தானத்தை நிர்வகிக்கும் போது அட்மினிஸ்ட்ரேஷன் இடத்துல வார்த்தை லௌகிய விவகாரமே பண்றதாவே தெரியாது அவர் அப்படிங்கிற. எதுக்கு சொல்றேன்னா, பயனில்லாத சொல்லக்கூடாது. அதாவது பயனில்லாத வீணா பேசிட்டு இருக்க கூடாது. சம்ஸ்கிருத்துல பாஷாலன்னு ஒரு பேரு, வாக்மின்னு ஒரு பேரு. வளவளான்னு பேசுறது, அதனால ஒரு பிரயோஜனம் இல்லாட்டா வாசாலன்னு சொல்லுவாங்க. வாக்மி அப்படின்னு சொன்னா அவன் பேசுற பேச்சு மொத்தமே பயனுள்ளதாக இருந்தா அவனுக்கு வாக்மின்னு பேரு. நன்னா பேசுறான், சொல்லவே விஷயங்கள் மொத்தம் முத்தா இருந்தா அப்படி இருந்தா வாக்மி. எத்தையோ பேசுறான், அவன் மனசுல பட்டதை பேசுறான், வீணா பேசிட்டு இருக்கான், டைம் தான் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா வாசாலன்னு சொல்லுவான்.
அது மாதிரியாக இது நாளும் விடணும். பொய் பேசுறது விடணும், கோல் சொல்றதை விடணும், கடுஞ்சொல் எரிஞ்சு விடுறது, மற்றவாத தீய சொற்களை பேசுறது, கடுஞ்சொற்களை பேசுறது விடணும், பயனில்லாத பேசுறதை விட்டுணும். இது நாலுத்தையும் நான் உடனடக்கி பிரபனாரா இருப்பார். நமக்கு பெருமாள் மோட்சம் கொடுக்குறாருன்னா அவளுக்கு எத்தனை நிர்பந்தம் இருக்கு பாரு. அப்புறம் யோகம் உட்காந்து ஆசனத்தை போட்டு பெருமாளை தியானம் பண்றது அதெல்லாம் இருக்கட்டும். இதை பிராக்டிஸ்ல கொண்டு வரதே நமக்கு கஷ்டம். முக்குணத்து இரண்டவை அகற்றி சத்தம் ரஜசு தமசுன்ற இந்த 3 குணத்துல இரண்டவை அகற்றி ரஜசையும் தமசையும் பிராகிருத குணங்களாக இவற்றிலே ரஜசையும் தமசையும் அழித்து அப்படின்னு பதம் இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதிலிருந்து அகற்றி ஒன்றினில் அகற்றினா மொத்தமா அகற்றிட முடியாது. அதுதான் மேல பதப்பிரயோகம் பண்றார். ஒன்றினில் ஒன்றி நின்று, அந்த ஒன்று என்பது சத்த குணத்தை சொல்றது. முக்குணத்து சத்தம் ரஜசு தமசு என்று சொல்ல முடியாத 3 பிராகிருத குணங்கள்ல, அதாவது பிரகிருதி சம்பந்தத்தால மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய குணங்களிலே இரண்டவை அகற்றி 2த்தை போக்கினா சுத்த சத்துவமாயிடும். சுத்த சத்துவமா இருக்க முடியாது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த சத்துவத்துக்கு அது 2ம் அடங்கி கிடக்கணும். ரஜசம் தமசம் சத்துவத்துக்கு ரஜோகுணம் இருக்கே, ரஜோகுணம் இல்லாட்டா இன்ஆக்டிவ் ஆயிடுவான் மனுஷன். அது என்ன ஆகணும்னா தமசுக்கு சப்போர்ட்டிவா ரஜஸ் இருக்கக்கூடாது, சத்துவத்துக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அப்படி பார்த்துக்கணும். அதை அதாவது என்ன பண்ணேன், அடக்கி அகற்றி அப்படின்னா அதை எடுத்து போட முடியுமா? என் உடம்புல விட்டு சத்த ரஜஸை எப்படி எடுத்து போட முடியும்? நான் எந்த ஆகாரம் சாப்பிட்டாலும் அதுல கொஞ்சம் ரஜோ பாகம் இருக்கும், தமோ பாகம் இருக்குதானே இருக்கும். அதை ஒருபடியா அதாவது சுத்த சத்துவம்னு சொல்றோம் வைகுண்டத்தை. அப்படி இந்த லோகத்துல இருக்கவே முடியாதுன்னு கேள்வி கேட்டா அதுதான் அதோட ஒன்றினில் ஒன்றி நின்று அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 2ம் சத்துவத்துக்கு சப்போர்ட்டிவா இருக்கும்படியாக ஜாக்கிரதையா மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். இந்த ரஜஸ் தலையெடுக்கப்படாது, தமசு தலையெடுக்கப்படாது. இருக்கிற ரஜஸும் தமசும் சத்துவத்துக்கு அடங்கி இருக்கணும், சத்துவத்துக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். அப்படி இருக்கணும். அப்போ தூங்கணமேன்றதுக்காக சந்தியாவனத்தை விடக்கூடாது, கைங்கரியத்தை விடக்கூடாது. நான் என்ன தேய்ச்சி நல்லா தூங்க போறேன் அப்படின்றதுக்காக விடக்கூடாது. நான் ராத்திரி தூங்கினாதான் நாளைக்கு பெருமாள் கைங்கரியம் பண்ண முடியுன்றதுக்காக தூங்கணும். 2 இருக்கு பாருங்க. தூங்கறதுக்காக நல்ல காரியத்தை நிறுத்துறவா இருக்கா, நல்ல காரியம் பண்றதுக்கு இதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஏன்னா அப்படியே இந்த பிராகிருத சரீரத்தோட இருக்கும்போது எடுத்து தூக்கி போட முடியாது, அவ்வளவு சுலபம் இல்லாது. அப்படி என்ன தாற்பயம் அகற்றின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அகற்றின்றதுக்காகத்தான் மேல அப்படி பதப்பிரயோகம் பண்றாரு கலியன். ஒன்றினில் ஒன்றி நின்று ரோட்ல சைக்கிள் ஓட்டுனே போயிருக்கான். ரோடை விட்டு விலகினா தரையில இறங்கினா என்ன பண்றான், மறுபடியும் அந்த ஹேண்டில் திருப்பி ரோட்ல ஏறுறான். அப்ப என்ன பண்ணணும், கண்டினியூஸா மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். நமக்கு இருக்கிற ரஜோகுணமும் தமோ குணமும் அடங்கி கிடக்கணும், அது சத்துவத்துக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். அப்படி பார்த்துக்கணும். ஒன்றினில் ஒன்றி நின்று, அப்போ ஒன்றி நிக்கணும், ஒன்றில ஒன்றி நிக்கணும். அப்படின்னா நீ நிக்கணும்னா அதுக்கு பிரயத்னம் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இந்த யோகியா இருக்கவன் அதுக்கு பிரயத்னப்பட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்ப எப்படியானா அறத்துக்கு பொருளும் காமமும் அடங்கி இருந்தால் அந்த பொருளும் காமமும் அறமாயிடும். அதாவது அறம் பொருளாகாது, அறம் இன்பமாகாது. ஆனா அறமும் இன்பமும், அதாவது பொருளும் இன்பமும் அறத்துக்கு அடங்கி இருக்கணும். அறமானது பொருளுக்கும் இன்பத்துக்கும் அடங்கி இருக்கக்கூடாது. அப்படின்னா அறமானது பொருளுக்கும் இன்பத்துக்கும் அடங்கி இருந்தா தப்பு வழி பண்ணியாவது புணங்கிட்டு, தப்பு வழி பண்ணியாவது காமத்துக்கு இருப்ப. ஆனா அறத்துக்கு பொருளும் இன்பமும் அடங்கி இருந்தால் என்ன ஆகும்னா, அந்த பொருளை ஈட்டுவதும் அறமாயிடும், அந்த காமத்தை தூய்ப்பதும் அறமாயிடும். அதனால அது தோஷம் இல்லாதாயிடும். அப்ப அந்த பொருளும் இன்பமும், பொருள் இன்பம் புருஷார்த்தத்தை அனுபவிக்கிற கோணத்துல பார்க்கும்போது அது பொருள் இன்பம், அர்த்தம் காமம். ஆக்சுவலா அது தர்மத்தோட அடங்கி போச்சு. அப்போ மகான்களுக்கு 2 புருஷார்த்தம் ஆயிடுறது. ஏன்னா மகான்கள் பொருள் ஈற்றதோ, மகான்கள் காமத்தை தீக்கிறதோ அறத்தை சார்ந்ததாக இருக்கிறதுனாலே அவா விடயத்துல அறம் வீடு என்ற 2 புருஷார்த்தமாக மாறிவிடுது. எப்படியானா பொருளும் இன்பமும் அறத்துக்கு கட்டுப்பட்ட அறமா மாறிவிடுதோ, அத மாதிரி ரஜசும் தமசும் சத்துவத்துக்கு கட்டுப்பட்டால் சத்துவம்
ஞானத்தை, தமசானது ஞானத்தை அழிக்கக்கூடியது, சத்வமானது ஞானத்தை வளரக்கூடாது, சத்வம் ஞானத்தை வளர்க்கக்கூடியது, ரஜஸானது ஆக்டிவா இருக்கக்கூடியது, ஆக்டிவா வைக்கக்கூடியது. அப்போ ஞான சம்பாதனத்துல, அதாவது இப்போ இந்த எக்ஸாம்பிள் இப்படி வச்சுட்டா, நான் நன்னா தூங்கணும் 2 நாள் ரெஸ்ட் எடுக்கணுன்றதுக்காக நல்ல காரியங்களை விடுறது எப்படி? நான் இந்த அளவு தூங்காத போயிட்டா நான் நல்ல காரியம் பண்ண முடியாது. 2 பேரும் தூங்க போறா, 2 பேர் லோகத்துல தூங்க போறா. ஒருத்தன் என்ன பண்றான், தூங்குறதுக்காக நல்ல காரியங்களை இருக்கிறான். இன்னொருத்தன் என்ன பண்றான், நான் இந்த அளவு தூங்காட்டா நல்ல காரியம் பண்ண முடியாதுன்னு தூங்குறான். அப்படி இப்ப இது ரெண்டுத்துக்குள்ள எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அதனால அப்படி ஒன்றினில் ஒன்றினின்று ஆங்கு பிறப்பருப்போர் அரியந்தன்மையை, இன்னும் அவர் யோகத்தை பத்தி சொல்ல, இந்திரியங்களை அடக்கணும். அதாவது இந்த 5 இந்திரியங்களை இதுக்கு கொண்டு வரணும். 5 அகத்தில் செலுத்தணும், 4 உடன் அடக்கணும், 2 அகற்றணும், ஒன்றினில் ஒன்றிணைக்கணும்னு பொதுவான விஷயங்களை சொல்லுங்க. இதெல்லாம் இருந்தா யோகம் கூடும் அப்படின்னா அந்த இதுக்கு மேல அந்த யோகம் பண்றது எவ்வளவு கஷ்டன்றதை பத்தி நினைச்சு பார்க்கலாம். அதனால ஒன்றினில் ஒன்றினின்று ஆங்கு இது பிறப்பருப்போர் அரியந்தன்மையை, இதெல்லாம் கர்மயோக ஞான யோகாலத்திலும் இருக்கணும் அப்படின்றதுனால ஆங்கு ஆத்மாவலோகனம் பண்ண விற்பாடு இரு பிறப்பருப்போர் அரியந்தன்மையை, பக்தி யோகம் பண்ண ஆரம்பிக்கிறவர்களுக்கு பக்தி யோக காலத்துல தரிசன சமானாகாரமாக பகவானை பார்த்துனேன். அல்லது முதல் சொன்னதனாலேயே கர்மயோக ஞானம் ஆத்மாவலோகனம் பக்தி யோகத்தை சொல்லிட்டால் ஆங்கு என்ற சொல் பிராரப்த கர்மத்தினுடைய முடிவிலே ஆங்கு இரு பிறப்பு. இந்த பட்சம் ரொம்ப அழகான பட்சம். அதாவது 5 அகத்தினுள் செலுத்து, 4 நடக்கி, 3 2 அகற்றி, ஒன்றினில் ஒன்று நின்று, இதெல்லாம் பண்ணி கர்மயோக ஞான யோக பக்தி யோகத்தை முடிஞ்சு ஆங்கு அந்த பிராரப்த கர்மத்தினுடைய முடிவுல சரீரம் கீழே விழுற போது இரு பிறப்பருப்போர், இருமை பிறப்பு இரு பிறப்பு. இருமை பிறப்பு அப்படின்னா பெரியசு அதை 2 அர்த்தமாவும் பண்ணலாம். இரு பிறப்பு என்ற எண்ணிக்கையாகவும் வச்சுக்கலாம் இரு என்பதை, அல்லது இருமை திருமால் இரும் சோலை அப்ப சொல்ற மாதிரி இருமை என்று சொன்னால் ரொம்ப பெரியதான ஆங்கு இரு பிறப்பு அப்படின்னா நீண்ட பிறப்பு, அனாதிகாலமாக பிறந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட யோகிகளாலே பக்தி யோகம் அனுஷ்டித்து பிராரப்த கர்மத்தின் முடிவிலே சரீரம் விடும் பொழுது சுகம் துக்கம் என்று சொல்லக்கூடிய 2 விதமான பிறப்பு, அதாவது இவை 2 நாளே ஆன பிறப்பு அறுபடுறதவா இருக்கு. ஆங்கு இரு பிறப்பறுப்போர் அந்த பக்தியோக நிஷ்டர்கள் அவர்களாலே அறியும் தன்மையை, சரீரம் கூட அவ மோட்சத்துக்கு போய் பகவானை அனுபவிக்கக்கூடிய தன்மையனாய் நீ இருக்கிறாய். அல்லது இரு பிறப்பு என்பதை 2 என்கிற எண்ணிக்கையை கொண்டு சுகசுக்கமயமான பிறப்பு என்று சொல்லாமல் இருமை பிறப்பு, அனாதிகாலமாக தொடர்ந்து வரக்கூடிய பிறப்பு, அதை போக்கிக் கொள்பவர்கள் என்று அர்த்தம் பண்ணலாம். ஆங்கில பிறப்பறுப்போர் அறியும் தன்மையை, இப்படிப்பட்ட மகான்களாலே யோகிகளாலே அடையப்பட முடியும். அவன் அடையலாமே தவிர சுகிருத்தை பண்ணிட்டு காமிய கர்மாக்களை பண்ணி நான் இந்திரனாகணும் சந்திரனாகணும் சிவனாகணுன்ற பதவிக்கு போனவாறாலே அவனை அனுபவிக்க முடியாது, அவனை கிட்ட முடியாது என்பதற்கு உபலட்சணமாக இப்போ பக்தியோக நிஷ்டர்களாலே அடைபவார். ஆனால் கர்மாக்கள் அனுஷ்டிச்சே இந்திராதி பதவிகளுக்கு போறவார்களே அவளால் ஒரு காலமும் அடையப்பட முடியாதவன் பகவான். அதை சொல்றதுக்கு என்ன பண்ற, லோகத்துல இந்திரனை விட பிரம்மாவை விட சிவனை தான் உயர்ந்தவான்னு நினைக்கிறான். அப்படிப்பட்ட சிவ பதவியை அடைந்தவனாலே கூட அறிய முடியாதவன் எம்பெருமான் அப்படிங்கிறத அடுத்த வாக்கியத்தால சாய்கிற. முக்கண்ணால் தோல் ஐவாயரவோடு 6 பொதிகளையோன் அறிவரும் தன்மை பெருமையுள் நின்றனை. அவன் பேச நின்ற சிவன் லோகத்துல எல்லாராலையும் அதாவது போட்டியாக நாராயணனுக்கு போட்டியாக அவனைதான் சொல்றான். அப்போ வைஷ்ணவம் சைவம் என்றுதான் 2 பதம் தான் இருக்கு. அப்படி மக்களாலே அவன் பரதேவதையோ என்று மயங்கும்படியாக இருக்கக்கூடியவன். பக்தியோகனிஷ்டர்களாலே அடைய முடியுமே தவிர பகவானாலே அப்படிப்பட்ட பதவி எய்திய சிவனாலேயும் அடைய முடியாத தன்மையை பெற்றிருக்கிறாய். 6ஆவதுவனே
கீழ்கூறியபடி ஐம்புலன் அகத்தினுள் செலுத்து நான்குடன் அடக்கி முக்குணத்து இரண்டவை அகற்றி ஒன்றினுள் ஒன்றி நின்று ஆங்கு இருபிறப்போராலே அறியக்கூடிய தன்மையுடையவனாய் நீ இருக்கிறாய். ஆனால் முக்கண் நாள் தோல் ஐவாய் எவ்வளவு பெருமை இருக்கட்டும் அவனுக்கு, சைவாகமங்களை சொல்லட்டும், வேதத்தையும் அவனுடைய பெருமெல்லாம் இருக்கு. அப்படி இருந்தாலும் இத்தகைய பெருமை கொண்ட முக்கண் நாள் தோல் ஐவாய் அறவோடு ஆறு பொதி சடையோன் அறிவரும் தன்மை பெருமையும் நின்றனை. அவனாலே ஒரு காலம் உன்னை அனுபவிக்க முடியாது, உன்னை அடைய முடியாது. அப்படிப்பட்ட மேன்மை பொருந்தியவனை. அவன் எப்படிப்பட்டவன்னா முக்கண் மூன்று கண்ணை உடையவன், லலாட்ட நேத்திரன், விஷமலோச்சனன், விரூபாக்ஷன் என்று பெயரை பெற்றவன். அப்படிப்பட்ட காமன கண்ணாலேயே எரித்தவன், கண்ணாலே காமனை எரித்தவன் அவன். அப்படிப்பட்ட பலசாலி சிவபெருமான். அல்லது முக்கண் அப்படின்னா மூன்றாவது கண் அப்படின்னா அறிவு கண்ணை சொல்லும். அவனுடைய உருவத்தை கொண்டு நெற்றிக்கண்ணை வச்சிருந்தா மூணு கண். அதனால எல்லாரை விட மூன்றாவது கண்ணை உடையவன். அவனுக்கு லலாட்ட நேத்திரன், விஷமலோச்சனன், விரூபாக்ஷனுடைய பெயர்கள் இருக்கு. தன்னுடைய நெற்றிக்கண்ணாலேயே மற்றவர்களை எரிக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட சரீர பலம் சொல்லப்பட்டது. அல்லது கண் என்கிற சொல் எப்பொழுதுமே அறிவை சொல்லும். அதாவது நாயிகா பாவத்துல நாயிகையா இருக்காளோ அவருடைய கண்ணானது அறிவை சொல்கிறது. அது மாதிரி ஒவ்வொரு அவயவம் ஆழ்வார்கள் தலைவி பாவத்தில் இருக்கும்போது அவ சொல்லக்கூடிய அவளுடைய அவயவங்கள்லாம் எதை குறிக்கிறது என்று சொல்லும்போது கண்ணானது அறிவை குறிக்கிறது என்று சொல்றோம். அதாவது கண்ணுடையர் என்பர் கற்றறிந்தோ முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். அவனை எழுதிட்டா பாருங்க. இந்த உட்பொருள்லாம் எழுதுறாள் அருளி செயலுக்கு அதெல்லாம் சும்மா ரேண்டமா இப்போ எத்தையோ சொல்லணும். ஆழ்வார் ஏதோ கண்ணா பின்னான்னு பாட்டு எழுதிட்டா அதை நம்ம ஏதோ சப்ப கட்டி எத்தையோ ஒன்று பண்ணி எழுதி வைக்கணும். இல்லைன்னா எவனா நாஸ்திகம் ஏதாவது கேள்வி கேட்பா அப்படின்றதுக்காக இல்லை. அது ஒவ்வொன்றுக்கும் காரணம் இருக்கு. அவனே சொல்றான் கண்ணு. ஏன்னா எல்லா இடத்துலையும் கண் என்கிற சொல்லானது அறிவை குறிக்கும்படியாகவும் இருக்கு. அத எப்படி தெரியுது அப்படின்னா வேதத்தை இழந்தார் பிரம்மா. அப்ப அவர் அழும்போது வேதாமே பரமோட்சு, வேதம் தான் எனக்கு கண்ணை எழுந்துட்டேனா அப்படின்னு அழுதார் அப்படின்னு இருக்கு. அதான் அறிவை இழந்ததை கண்ணை இழந்ததுன்னு சொல்றார். பிரம்மாவுக்கு பிசிக்கலா கண்ணை இழக்கல, அறிவை கொடுக்கக்கூடிய நூலாகிற வேதத்தை இழந்ததை கண்ணை இழந்தது அப்படின்னு சொல்றார். வள்ளுவரும் என்ன சொல்ற, கண்ணுடையார் என்பர் கற்றறிந்தோ. அதான் நல்ல உயர்ந்த வேதாந்த கருத்துக்களை ஆத்மோஜீவனமான கற்றறிந்தோன்னா மேத்ஸ் பிசிக்ஸ் இல்லை, அதையும் அவர் தள்ளிட்டார். நுண்மான் நுழைப்புலம் இல்லா நெழில்நலம் மண்மான் புனைபாவையற்று. அவர் அறிவு என்று சொன்னால் அறத்தொடு வாழ்வது, அறப்பிரகாரம் வாழணும். அறத்தொடு நிக்கிற அறிவு இருக்க, அதுதான் அந்த அறிவை தான் அவர் கண்ணுன்னு சொல்றார். கண்ணுடையார் என்பர் கற்றறிந்தோ. மற்றவா எல்லாரும் முகத்திரண்டு புண்ணுடையார். ரெண்டு மற்ற இந்த தன்னுடைய ஆத்மோ ஜீவனத்துக்கு அறத்தோடு வாழக்கூடிய அறிவை பெறாதவர்கள் எல்லாருக்கும் முகத்துல ரெண்டு புண்ணு இருக்கு. இந்த ரெண்டு கண்ணும் புண்ணு அப்படின்னு அவர். அதனால முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் அப்படின்னு சொன்னார். அப்ப கண் என்பது அறிவை சொல்லக்கூடியது. சிவபெருமானுக்கு அறிவு அதிகம். ஏன்னா சாஸ்திரங்களே என்ன சொல்லியிருக்கு, நம்ம மாதிரி பரமை காந்திகளுக்கு பகவானிடத்துல இருந்தே எல்லாம் பெற்றுக்கிறோம். ஆனா வேதமோ சாஸ்திரமோ 4 பரமை காந்திக்கு மட்டும் இல்லை, உலகத்திற்குரிய அத்தனை ஜீவராசிக்கும் அதுல விஷயம் இருக்கணும். பரமகாந்தி இல்லாதவாலும் நாளைக்கு முன்னுக்கு வரணும். அப்ப முன்னுக்கு வரணும்னா அதுக்கு அவ்வாறுக்கு உண்டான வழி. அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதி வழி அடைய நின்றனரேன்னு பெருமாள் ஏற்படுத்தணும். ஆகையினால அங்க கண்ணு அப்படின்னு சொல்லும் போது சிவபெருமானுக்கு இந்த கண்ணை சொல்றது காரணம் என்னன்னா, முக்கண் அப்படின்னு சொன்னா 2 கண்ணை போல இல்லாம அறிவு கண்ணை உடையவன், மற்றவாளுக்கும் அறிவு கண்ணை கொடுக்கக்கூடியவன். ஏன்னா ஆரோக்கியம் பாஸ்கரா நிச்சயது க்ஷயமிச்சேது புதாசனாது ஞானம் மகேஸ்வரா நிச்சயது மோட்சமிச்சேத் ஜனார்தனாத் என்று புராணம் சொல்றது. ஒவ்வொரு தேவதைக்கு பெருமாள் ஒரு சக்தியை கொடுத்துருக்கார். ஆரோக்கியம் பாஸ்கராதி சேத். ஆரோக்கியம் வேணும்னா சூரிய வழிபாட பண்ணு, சூரியன் கிட்ட இருந்து பெற்றுக்கொள். நமக்கு இல்லை, இதெல்லாம் பொதுவா உலகத்துக்கு சொல்ற உபதேசம் அது. அதுக்காக நாம இதை பண்ணக்கூடாது, பழமை காட்டிகள் தவிர மற்றவாளுக்கு. அதனால ஆரோக்கியம் பாஸ்கராதி சேத், சூரியனுக்கு பகவான் ஆரோக்கியத்தை கொடுக்குற சக்தியை கொடுத்துருக்க. அதனால உனக்கு ஆரோக்கியம் வேணும்னா
சூரியனை வழிபடலாம். ஷியமிச்சேத்து புதாசனா அக்னி பரிச்சரிய பண்ணால் செல்வந்தனாகலாம். அத மாதிரியாக ஞானம் மகேஸ்வராதிச்சே சிவபெருமான துதிக்கிறதுனாலே அவரிடத்திலிருந்து உன்னாலே அறிவை பெற முடியும். அதுல தட்சிணாமூர்த்தி என்கிற ரூபத்தை உடைய சிவன் இச்சே மோட்சம் இச்சே ஜனார்தனான். ஜனார்தனன் நாராயணகிட்ட தான் மோட்சத்தை கேட்கணும். அவளால மோட்சம் கொடுக்க முடியாது. மீதியும் அவன் இதுல சொல்லப்பட்ட மீதியும் அவனால கொடுக்க முடியும். அது பக்தாளுக்கு கொடுப்பான், எல்லாரும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவாள் இந்த சக்தியை கொடுத்துருக்கான். பரமகாந்தி இல்லாதவன் அவகிட்ட இருந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல இருந்து தெரியுது. அது என்ன வருது, ஞானம் மகேஸ்வராதிச்சே என்று சொல்லியிருந்தனாலே அவனும் ஒரு ஞானமூர்த்தியாக, அதாவது அதுல தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய ரூபம் விசேஷிச்சு அந்த தட்சிணாமூர்த்தி என்கிற ரூபம் இருக்கு. அதை தியானம் பண்றவா வழிபடுறவா நல்ல அறிவுடையவர்களாக ஆவார்கள் என்று சொல்லியிருந்தனாலே அப்படிப்பட்டவன் முக்கன். முக்கன் என்பது அதை சொல்றதாக வச்சுக்கலாம். அதால்தான் சுவாமி தேசியம் கூட ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்துல தாட்சண்ய ரம்யா கிரிசஸ்ய மூர்த்தி விசேஷிச்சு சிவன் சொல்லல, கிரிசன் இமயமலையில வெள்ளிமலையான் அவனுடைய தாட்சிண்ய ரம்யா கிரிசஸ்ய மூர்த்தி தட்சிணாமூர்த்தியோட ரூபம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்துல தாட்சிண்ய ரம்யா கிரிசஸ்ய மூர்த்தி தேவி சரோஜாசன தர்ம பத்னி. சரோஜாசனான பிரம்மாவுடைய ஆம்பியாளவன இவெல்லாம் மற்றவா அவளை துதிச்சு ஞானத்தை படுறா. ஏன்னா சாஸ்திரத்தை சொல்லியிருக்கிறத சுவாமி சொல்ற தேவி சரோஜாசன தர்ம பத்னி. அப்ப சிவனுடைய ஒரு மூர்த்தியான தட்சிணாமூர்த்தி கிட்ட இருந்து அறிவ லோகத்தை பெறுகிறார்கள். பிரம்மாவுடைய ஆம்பியாவான சரஸ்வதியை பூஜை பண்ணி லோகத்துல ஞானத்தை சம்பாதிக்கிறா. வியாசாவையோ வியபதேசிய வாச்சா வியாசர் முதலியவா ஞானத்துல பிரம்மசூத்திரம்லாம் எழுதி பிரகாசிச்சிருக்கா. வால்மீகி பிரகாசிச்சிருக்க. இவ மொத்த பேரும் பிரகாசிக்கிறது. ஸ்புரந்தி சர்வே தவ சக்தி லேசை, உன்னுடைய ஆற்றலினுடைய லேசத்தினாலே இவர்களுக்கு இந்த நிலை வந்திருக்கு. தவ சக்தி லேசை. லேச சப்தம்னா பாதியெல்லாம் இருந்தா லேசம்னு சொல்லக்கூடாது. அதாவது ரொம்ப வெரி வெரி ஸ்மால் பார்ட், வெரி ஸ்மால் பர்சன்டேஜ் அப்படின்னா அதுக்கு தான் லேசம்னு பேர். அதாவது ஒரு தோசைன்னா தோசையோட 5% 1% சொல்லணும். அதுதான் இந்த சப்தத்தை ஒருத்தர் உபயோகப்படுத்துறேன். என்ன தொண்டமலை என்ன சண்டை 2 பேர் போட்டுக்கிறா அப்படின்னு. தோசா லேசா செய்யா கேச்சிட்டு கேஷா கேசி பிகுர்வதே அப்படின்னு பெரிய சண்டைலாம் இருக்காது. சண்டை பெருசா இருக்கும், காரணம் பெருசா இருக்காது. தோசா லேசா ஆசை எல்லாம் சாசா சான்னு வரும். தோசா லேசா சயா கேச்சித் கேஷா கேசி விகுவதே. ஒருத்தன் குடுமி இன்னொருத்தன் கையில இருக்க, அவன் குடுமி இவன் கையில இருக்கு, இவன் குடுமி அவன் கையில இருக்க. எல்லாம் பெரிய சண்டையா? அவ்வளோ பெரிய அந்த சண்டைக்கு காரணம் அவ்வளோ பெருசா இருக்குமோ? இல்ல ஏன் ஒருத்தரோட ஒருத்தர் குடுமி பிடிச்சிருக்கா? ஒரு தோசையுடைய லேசம் அது கடைசியில் இவன் 2 பேரும் சண்டை போட்டு அதை பிடிச்சு இருந்த போது அது பூமாதேவி சாப்பிட்டா. அதனால பூமியில விழுந்து போச்சு. ஆத்துக்கு போகும்போது கையை தட்டிட்டு போக வேண்டியதுதான். அதுக்கு இவ்வளவு பெரிய சண்டை நடக்கிறது அங்க ஸ்லோகம் எழுதினேன். அப்போ தோசா லேசா செய்யா லேசங்க சப்தம் அவ்வளோ சின்னதுன்னு இருக்கும். அப்போ இந்த தட்சிணாமூர்த்தியோ சரஸ்வதியோ இவெல்லாம் பெருமாளோட 50%னால பிரகாசிக்கல, 50% ஞானத்தால பிரகாசிக்கல. டெசிமல் பாயிண்ட்ல சொல்லணும் 0.1 0.001 அந்த பர்சன்ட்னால அயக்ரீவனுடைய சக்தியினுடைய லேசம். லேச சப்தம் போட்டா ரொம்ப வெரி வெரி ஸ்மால் பார்ட்டுக்கு தான் லேச சப்தம் சொல்லணும். அப்போ டெசிமல் பாயிண்ட்ல சொல்லணும் ஹயக்ரீவனுடைய ஞானத்தினுடைய அந்த ரொம்ப சிறிய பகுதி. அதனால இவெல்லாம் பிரகாசிக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் லோகத்துல பிரசித்தி இருக்கு. இப்போ சரஸ்வதி பூஜை அப்படின்னு பண்றா. அது மாதிரியாக தட்சிணாமூர்த்தி பூஜை பண்றா. அதாவது நாம அயக்ரீவர் கோவிலுக்கு குழந்தைகளுக்கு சரியா பாடம் வரல படிப்பெல்லாம் அயக்ரீவர் ஸ்தோத்திரம் சொல்லி தரோம் சொல்றோம். தட்சிணாமூர்த்தி ரூபத்தை மற்றவா சேவிக்கு சொல்றதுக்கு காரணம் சரஸ்வதி பூஜை பண்ணுவா மற்றவா. இது காரணம் என்னன்னா சாஸ்திரத்துல இல்லாதவா பண்ணல. ஆனா அது பகவான் அவருக்கு கொடுத்திருக்க சக்தி. பகவான் முழு சக்தியை கொடுக்கல, ஒரு சின்ன பகுதி பகவானுடைய சின்ன ஆற்றலினுடைய துளியினாலே அவர்கள் அப்படி பிரகாசிக்கிறார்கள் சொல்றார். அப்ப இங்க முக்கன் என்பது அந்த தட்சிணாமூர்த்தி சொல்லலாம். அதனால அப்படிப்பட்டவன் 4 தோல். அவனுக்கு பகவானை போலவே 4 தோலை வச்சுட்டு உண்டு இவனுக்கு சிவனுக்கு. அவர் 2 தோளோடும் இருப்பார், 4 தோளோடும் இருப்பார்.
ஆனா பகவானுக்கு இயற்கையான தோள்கள் 4, அவருக்கு இயற்கையான உருவத்துல தோல் 2 தான் சிவபெருமானுக்கு. ஆனா 4 தோளும் கொண்டது உண்டு, 8 தோளும் உண்டு சிவபெருமானுக்கு. அது ஏன்னா ஆழ்வார் கலியனே சாய்க்குது இந்த பாசுரத்துல 4 தோல். ஏன்னா சைவாகமங்கள்ல இதெல்லாம் இருக்கு. இந்த இடத்துல மூக்கன் 4 தோல் அப்படின்னு சாச்சிருக்கார். இவரே திருமொழியில முறுக்கிழங்கு கனித்துவர்வாய் பின்னைகேழ்வன் மண் எல்லாம் முன் அவியச்செற்று வென்றி செருக்களத்து திரளறிய செற்ற வேந்தன் சிரம் துணித்தான் திருவடியும் சென்னி வைப்பீர். இரு கிழங்கு திருமொழிவாய் என் தோழீசற்கு எழில் மாடம் 70 செய்து உலகமாண்ட திருக்குளத்து வளச்சோழன் சேர்ந்த கோயில் திருநறையூர் மணிமாடம் சேர்மின்களே. முறுக்கிழங்கு கணித்து வருவாய் மின்னகேழ்வன் மண்ணெல்லாம் முன்னவியச் சென்று வென்றி செருக்களத்து சிரளடிய செற்ற வேந்தன். கிருஷ்ணாவதாரம் பண்ணவே மற்ற அவதாரம் பண்ண பூர்வார்த்தம். அப்படிப்பட்டவன் நாச்சியார் கோவில்ல எழுந்துள்ளிருக்கான் பெருமான். அந்த ஊர் எப்படிப்பட்டது என்று சொன்னால், எந்த ராஜாவினாலே கைங்கரியம் பண்ணப்பட்டது இந்த நாச்சியார் கோவில், அந்த நரையூர் என்கிற திவ்யதேசம் என்று சொன்னால், இருக்கிழங்கு மொழி திருவாய் முறுக்கிழங்கு கணித்து வருவன் எல்லாம் முன்னவிய சென்று வந்து செருக்களத்தை திருநறிய செற்ற வேந்தன் சிரம் துணித்தான் திருவடிகளும் சென்று. இருக்கிழங்கு திருமொழிவாய் எந்தோனீசற்கு கலியன் சிவபெருமானுக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன அடமொழி வச்சுக்கேன்னு ஒரு லிஸ்ட் போட்டா ஒரு கட்டுரை எழுதிடலாம். இருக்கிழங்கு திருமொழிவாய் என் தோல் ஈசற்கு எழில் மாடம் 70 செய்து உலகமாண்ட திருக்குளத்து வளச்சோழன் சேர்ந்த கோயில் திருநறையூர் மணிமாடம் சேர்ந்தே. ஒரு சோழராஜா, இந்த சோழராஜாவை பத்தி பெரிய புராணத்துல சேக்கிழாரும் எழுதுறார். அந்த தஞ்சாவூர் ஜில்லா ஒரு சோழ நாடு, அந்த சோழ நாட்டை அவர் 70ஆக பிரிச்சு ஆண்டார் அந்த சோழராஜா. அப்படின்னா பகுத்து பகுத்து ஆளும் போது அவர் தான் ராஜா சோழ நாட்டுக்கு. ஆனா அதை 70ஆக பாகம் பண்ணி அப்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. ஒரே ஏக்கர் நிலம் இருக்கு, 10 ஏக்கர் நிலம், ஒரே லேண்டா வச்சிருந்தா தண்ணி பாயாது. அதை குறுக்க நெருக்க வரப்பு கட்டி தண்ணி பாய்ச்சி உரம் போட்டாதான் பயிர் மகசூல் கிட்டும். அப்போ அத கிராமம் அப்புறம் பஞ்சாயத்து என்னவோ வச்சு ஆண்டாதான் முடியும். இந்தியா மொத்தம் ஒன்னா இருக்கட்டும், ஸ்டேட் வேணாம், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வேணாம், அப்புறம் கார்பரேஷன் வேண்டாம், அப்புறம் வில்லேஜ் வேண்டாம்னு சொல்லக்கூடாது. ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா 70 பேரை நியமிச்சிருந்தார், 70ஆ பிரிச்சிருந்தார் சோழ நாட்டை. அந்த 70 இப்ப ஜில்லாங்கிற மாதிரி அவர் ஏதோ பேரை வச்சு பிரிச்சிருந்தார் அந்த சோழ நாட்டு ராஜா. அந்த 70 இடத்துல சிவபெருமானுக்கு 70 கோவில் கட்டினார். பெரிய பெரிய கோவிலா 70 கோவில் கட்டினார். இருக்கிழங்கு திருமொழி வாய் என் தோழீசத்து. சிவபெருமான சொல்ற என் தோழீசன், இந்த இடத்துல 4 தோல். பகவானுக்கு எப்பயும் 4 தோல். அவதார காலத்துல தன்னை மறைச்சிக்கிறதுக்கு 2 தோல் ஆகினார். சிவபெருமானுக்கு எப்பயும் 2 தோல் தான் இயற்கையா. ஆனா அவர் 4 தோல் இருக்கின்ற தசையும் உண்டு, 8 தோல் என்பது 8 திசையும் உண்டு. இந்த பாசுரத்துல 4 தோல் சாய்கிறார் கலியன். அந்த திருநறையூர் பாசுரத்துல 8 தோல் சாய்கிறார் சிவபெருமானுக்கு. இருக்கிழங்கு வேதத்தை சொல்லி இருக்கின்றது ரிக்வேதத்தையும் வச்சுக்கலாம், அல்லது பொதுவாக வேதத்தை வச்சுக்கலாம். வேதாத்தியனம் பண்ணதுல கெட்டிக்காரரான சிவபெருமான். எப்பயும் அவர் வாய் சும்மா இருக்காரு. திருமொழி வாய், திருமொழி, அவர் திருமொழி சொல்லிருக்காருன்னா கலியனுடைய பாட்டு திருவாய்மொழி திருமொழி இல்ல. வேதத்துல முக்கிய பாகமான புருஷ சூக்தத்துக்கு திருமொழின்னு பேர். இருக்குல இருக்கிற திருமொழி, அதாவது வேதத்துல இருக்கிறதே திருமொழி. வேதத்துல இருக்கிற திருமொழியானது புருஷ சூக்தம். அந்த திருமொழி வாய், அதை எப்பயும் வாயில வச்சிருக்க மொனமொனமொனமொனான்னு புருஷ சூக்தத்தை சொல்லி கொண்டு இருக்கிற என் தோழீசற்கு 8 தோளுடைய சிவபெருமானுக்கு எழில் மாடம். அந்த கோவில் அவ்வளவு கலையோட இருக்கும். எழில் மாடம் 70 கோவில். தன்னுடைய தேசத்தை 70ஆக பிரிச்சு ஒவ்வொரு இடத்துலையும் அதிக வேலைப்பாடுகளோடு அழகியதாக சமைக்கப்பட்ட சிவபெருமான் கோவில் 70ஐ கட்டின இருக்கிழங்கு திருமொழிவாய் என் தோல் ஈசற்கு எழில் மாடம் 70 செய்து. இவரை பத்தி சேக்கிழாரே எழுதியிருக்கார் பெரிய புராணத்துல. 70 செய்து உலகம் ஆண்ட, அறத்தோடு தேசத்தை ஆண்ட
திருக்குளத்து வளச்சோழன், திருக்குளம் உயர்ந்த குலத்தை சேர்ந்த சோழ அரசனுடைய பெரும் பரம்பரையை சேர்ந்த வளச்சோழன் கடைசி காலத்துல பரதேவத பாரமாட்சியத்தை ஆலோசனை பண்ண 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 மோட்சமானது பகவானிடத்துல இருந்ததான் பெற முடியும் என்பதை தெரிந்து கொண்டு இவ்வளவு அறத்தோடு தர்ம காரியங்கள்லாம் பண்ணவன் கடைசியில நாச்சியார் கோவில்ல கைங்கரியம் பண்ணி தன்னுடைய வாழ்நாளை நிறைய கைங்கரியம் கோவிலுடைய நிர்மாணம் இப்ப இருக்கிற கோவில் அந்த பெருசாக்கு பண்ணதெல்லாம் அவர் தான். அதனால கடைசி காலத்துல அந்த 70 கோவில் கட்டினவர் கடைசியா இந்த ஸ்ரீனிவாசனை சேவிச்சு ஸ்ரீனிவாசனுக்கு கைங்கரியம் பண்ணி நிறைய கைங்கரியத்தை அந்த கோவிலுக்கு பண்ணி அவர் உயிர்ந்து போன அப்படிப்பட்ட திருக்குளத்து வளச்சோழன் இருக்கிழங்கு திருமொழிவாய் எந்தோடீசற்கு எழில் மாடம் 70 செய்து உலகமாண்ட திருக்குளத்து வளச்சோழன் சேர்ந்த கோயில் திருநறையூர் மணிமாடம் சேர்மீன்களே. அப்படிப்பட்ட ராஜா ஊரை சுத்தி ஓலம் விட்டு கடைசியில பரதேவத பாரமார்த்தியம் எந்த திருநறையூர்ல இருக்கிற ஸ்ரீனிவாசனை ஆசிரிச்சானோ அவனை நீங்க நேர போய் இப்பயே ஆசிரிச்சிருங்கோ அப்படின்னு கலியன் சாய்கிறார். அங்க எந்தோலீசர் சாய்கிறார். அப்ப சிவபெருமானுக்கு பல ரூபம் இருக்குன்னு தெரியுது. ஒவ்வொரு பாசுரத்துல ஒரு ரூபம் கலியன் சாய்ச்சிருக்கார். அதனால 4 தோல் முக்கண் 4 தோல் ஐவாயரவோடு அவருக்கு நாகாபரணன்னே அவருக்கு பேரு. அதனால அவர் முடியல நாகம் இருக்கு, அது 5 தலை நாகம். ஐவாயரவோடு 6 நம்பர் சொல்ல ரிவர் நதியை சொல்றது. 6 பொதி சடையோன் ஒரு கங்கை, அந்த கங்கைய சடையில தாங்குறாருன்னா அவருக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கணும். கங்காதரனே அவருக்கு பேரு. அப்படிப்பட்ட 6 பொதி சடையோன். 6 குருமி பெருசா இருந்தா ஈரம் கோத்துக்கிறது, அப்படியே வயசா போச்சு கல்யாணம் ஆச்சு 2 குழந்தை பிறந்தது, இனிமேட்டு நமக்கு தலைமயிர் அதிகம்னுட்டு குடுமியை நல்லா உச்சி குடுமி ஆக்கிட்டுறா பல பேர். அல்லது 3 விறக்கடை இருந்த குடுமியா 5 விறக்கடை க்ஷவரம் பண்ணிருக்கா. ஒரு குடுமியை நம்மளால தாங்க முடியல. அவர் மேல இருந்து விழுந்த பெருமாள் ஸ்ரீபாத தீர்த்தத்தை அப்படியே தரிச்சார். அதனால அப்படிப்பட்டவர். இதெல்லாம் அவருடைய இப்படி இருந்தாலும் 3 கண் இருந்தாலும் தட்சிணாமூர்த்தியில் ஒரு ரூபம் இருந்தாலும் 2 கை 4 கை 8 கை கொண்டவராக அவர் மாறினாலும் கங்கையே அவர் ஜலையில தரிச்சாலும் அந்த பக்தியோக நிஷ்டாலே பிராரப்பத்தின் முடிவில அடையக்கூடிய பகவத் சாட்சா்காரத்தை அவரால் பெற முடியாது. 6 பொதிகடையோன் அறிவரும் தன்மை பெருமையுள் நின்றனை. அப்படிப்பட்டவராக இப்படிப்பட்டவராக இருக்கக்கூடிய சிவபெருமானாலே அறிவதற்கு அரிய பெருமையை உடையவன் 6ஆவதான நீ. அறிவரும் தன்மை அறிவு அரும் தன்மையை உடையவனாய் இருக்கிறாய் நீ 6ஆவதனே என்று அர்த்தம். ஏழுலகு எயிற்றினில் கொண்டனை. ஆபத்து வந்தா காப்பாத்துங்களாம பிரார்த்திக்காத லோகத்தை காப்பாற்று கூட சக்தி இருக்கவளோடு சக்தி இல்லாதவளோடு தான் காப்பாற்றணும் என்பதற்காக பிரளயம் கொண்ட பூமியை எடுத்து தரித்தவனே 7 உலகு எயிற்றினில். இதனால வராக அவதாரத்தை சாட்சிய 7 உலகு எயிற்றினில் கொண்டனை. பூமியை பிரளயம் கொண்டா நீ வராக இருப்ப. என்னுடைய வாழ்க்கை என்பதே சம்சார பிரளயத்துல, இந்த ஜீவாத்மானது சம்சார பிரளயத்துல இருக்கு. அந்த சம்சார சாகரத்திலிருந்து அந்த மகா பிரளயத்திலிருந்து பூமியை தூக்கிற மாதிரியாக சம்சார பிரளயத்திலிருந்து என்ன தூக்கு அப்படின்ற நோக்குல 7 உலகு எயிற்றினில் கொண்டனை கூறிய அரிசுவை பயனுமாயினை. அரிசுவை பயனுமா மகான்களுக்கு சத்ரசமாக ஆனவனை. எப்படியானால் லோகத்தில் இருப்பவர்களுக்கு 6 சுவையாக இருக்கிறாயோ அப்படியே மகான்களுக்கு 6 சுவையாக இருக்கிறாய். அப்போ லோகத்துல கூறிய சாஸ்திரங்களாலே கூறப்பட்டிருக்கிற 6 வகையான அச்சேதனங்களை உருவாக்கி பஞ்சபூதங்களை உருவாக்கி, அதே பஞ்சபூதத்திலே தான் வெள்ளமும் சர்க்கரையும் உண்டாருது, கரும்பும் அதுல தான் உண்டாருது, பாவக்காவும் அதுல தான் உண்டாருது, புளியும் அதுல தான் உண்டாருது, துவரம் பருப்பும் அதுல தான் உண்டாகுது, அப்புறம் சமுத்திர ஜலத்துல இருந்து உப்பு உண்டாகிறது, எல்லாம் மிளகாவும் அதுல தான் உண்டாரு. இப்போ ஒரு அச்சேதனத்தை ஒரு பிரதானத்தை அதாவது பிரகிருத்திய மகத்தாக்கி அகங்காரமாக்கி பஞ்சதன் மாத்திரையாக்கி பஞ்சபூதங்களை உருவாக்கி அந்த 5 வஸ்துவை வச்சுட்டு இப்படி ஒரு பிரகிருத்தின்னு பேரு. சம்ஸ்கிருதத்துல அச்சேதனத்தை பிரகிருதி பிரதானம்னு சொல்றோம். பிரகிருதினா பிரதிஷ்டா கிருதி எஸ்யாசா. உலகத்துல ஒரு 5 வஸ்து ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்டு
எந்த பல காம்பினேஷன் பண்ணி எத்தனை வஸ்து உருவாக்கணும், அவன் எத்தனை ஆக்கிடுவான்? பெருசா ஆக்கவே முடியாது. அப்ப 4 பருப்பு இதுல எத்தனை இருக்கு? ஆத்து தளிகை பண்றோம்னா எத்தனை சாமான் இருக்கு? ஒரு 10 சாமான் இருக்கு. அதை வச்சு எத்தனை தளிகை பண்ணிடுறோம்? நம்மளால முடிஞ்ச அளவு பார்த்தா அப்படி குழம்புல 2-3 வெரைட்டி, வெந்தய குழம்பு, இந்த குழம்பு, அந்த குழம்புன்னு சொல்றோம். சாப்பிடுறதுல இஞ்சி சாப்பிடுறது, வேப்பம்பு சாப்பிடணும், இந்த சாப்பிடணும். எப்படி இருந்தாலும் 4 காம்பினேஷன் 5 காம்பினேஷன் மேல ஒன்றும் வரல. 5 வஸ்து, 5 வஸ்துவை கொண்டு உருவாக்கப்பட்ட பலவிதமான வஸ்துக்கள், உணவுப் பொருட்கள். அந்த உணவுப் பொருட்கள்ல எத்தனை வித்தியாசம், எத்தனை டேஸ்ட்? இந்த 6 டேஸ்ட்ல அந்த சிச்சிப்புக்குள்ள மைசூர் பாக்கு வேற ஒரு டேஸ்ட். அதாவது இந்த வஸ்துக்கள் சேர்றதை வச்சிருந்து இது சாதாரணமா நம்ம சங்கல்பத்தால ஏற்படுத்தப்பட்டது இல்லை. அதுவே ஜாங்கிரிக்கு வேற விதமான டேஸ்ட், ஜீராவுக்கு வேற டேஸ்ட், சிச்சிப்புல எத்தனை வித்தியாசம் வருது. அதை கொண்டு பாமர ஜனங்கள் ரசிப்பதற்காக, பாமர ஜனங்களுக்காக உப்பு, கைப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, இனிப்பு என்று சொல்லக்கூடிய 6 விதமான உணவை படைத்தாய். அதனால கூறிய அறுசுவை பயனுமாயினை அறுசுவை அடிசிலென்போ. மகான்களுக்கு ஞானம், பலம், ஐஸ்வர்யம். அவ இந்த 6 சுவையை விட்டு வேற 6 சுவையை எதிர்பார்க்கிறான். அவ இந்த 6 சுவையை சாப்பிட்டுட்டு காலத்தை கழிச்சுட்டு கடைசியில உடம்ப வளர்த்து ஊன் மல்கி மோடு பருப்பார் இல்லாமல் மகான்களுக்கு அறுசுவை அடிச்சு நீயே ஆகுதா. 6ஆம் முதல்னே திருநாமம். பெருமாளுக்கே 6ஆம் முதல்னு திருநாமம். இந்த ஊரு இந்த பிரபந்தத்தோட தலைவராக இருக்கிற பெருமாளுக்கே 6ஆம் முதல்னு திருநாமம். இந்த திருநாமம் எவ்வளவு வசந்ததா இருக்கிறதா. கம்பநாட்டாழ்வான் மனசை பருட. அதுவும் அவன் எங்க கொண்டு போய் வச்சான் பாருங்க. கடவுள் வாக்குல உலகம் யாவையும் தாமுல வாக்குறோம். அங்க கொண்டு போய் 6ஆம் முதல் ஒரு பழத்தை அவனால சேர்க்க முடியாதா? அதெல்லாம் விட்டுட்டு கடைசியில கொண்டு போய் ராவண நாம்பியா புலம்புற போது அவளுக்கு வைதவியம் கணவனை இழந்த காலத்துல புலம்புற போது 6ஆம் முதல் கொண்டு போய் வச்சான். இந்த ஆழ்வாருடைய பதத்தை, உயர்ந்த பதம் ஆழ்வார் பதத்துல இருக்கணும்ன்றத கையாளணுன்றது மாத்திரம் இல்லாம அந்த பதத்தை எங்க போய் கொண்டு வைக்கணும், எங்க போய் இதே பதத்தை வச்சா பாட்டுல சுருகினா அது ஒரு மனசுல தாக்கத்தை ஏற்படுத்தும் தெரிஞ்சு அங்க கொண்டு போய் வச்சான். அந்த பாட்டு அப்புறம் சொல்றேன். கம்பன் பாட்டு அவசியம் தெரிஞ்சுக்கணும். உயர்ந்த பாட்டு அது. ஆழ்வார் பாசத்திற்குரிய உயர்ந்த பதத்தெல்லாம் கொண்டு போய் மண்டோதரி வாயில வச்சுட்டான். அதனால இப்படி உவர்ப்பு, கைப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, இனிப்பு என்று சொல்லக்கூடிய அறுசுவை அடிசலை உண்டாக்கினாய். லோகத்தில் இருக்கக்கூடிய பிராகிருத மக்களுக்கு உருவாக்கினாய். ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ்வி என்று சொல்லக்கூடிய பக சன்னாம் பகை தீரினா. அதுதான் ஆழ்வார்கள் அப்புறம் சொல்றா. சரிப்பா, நீ சாப்பிட வேணாம்னு சொல்ல உனையா ஜீரா சாப்பிடாதே. அது மாதிரி பாவக்காய் எங்க அப்பா சொல்லுவேன். எங்க அப்பாவுக்கு வெள்ளம் போடாத பாவக்காய். பாவக்காய் பண்ணிட்டு அன்னைக்கு வேற எதுவுமே சாப்பிட மாட்டேன். அந்த பாவக்காவை அப்படியே வெறுமை வதக்கின பாவக்காவை சாப்பிட்டு வெறும் ஒரு சாப்பிட்டு இருந்துடுவேன். அதிசயமா இருக்கும் அப்பா சாப்பிட்றது பார்த்தா. எதுக்கு சொன்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லதுராது அப்படின்னு. எனக்கு அப்புறம் வைத்தியம் கிட்ட உடம்ப காட்டுறது, வைத்தியம் கிட்ட கையை காட்டாத செத்து போனோம் அப்படின்னு சொல்லுவேன். எதுக்கு சொல்றேன்னா அது அந்த இப்படிப்பட்ட உணவு வகையை கூட பகவான் தன்னுடைய சங்கல்பத்தால இந்த 5 வஸ்து வச்சிருந்து இந்த 6 விதமான அதுக்குள்ள உட்பிரிவுகள் இப்படிலாம் உருவாக்கி வச்சிருக்கான். அறுசுவை அடிசிலென்போ. நம்மாழ்வார் இது இங்க ஆழ்வார் சாய்கிறார். கூடிய அறுசுவை பயனும் ஆயினைன்னு. நாம் இதெல்லாம் பத்தி நாம நினைக்கூட மாட்டோம். பகவான் இதெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அவ நினைக்கிறா பாருங்க. லௌகிய பதார்த்தத்தெல்லாம் பார்த்துக்கோ. இந்த பதார்த்தம் தான் சிருஷ்டி பண்ணியே. அதுக்கு எப்படா இந்த 6 விதமான ஒரு டேஸ்ட்டை வச்ச? இதுவும் ஒரு அனுபவம் தாண்டா. ஜனங்களுக்கு நீ பண்றது ஒன்னானதோட இந்த இந்த ரசத்தை ஒரு வஸ்துல ஒன்னதோட வேற ஒன்னால 6ஆவங்களான ஒன்னை தவிர உங்களால எப்படி இந்த சங்கல்பத்தால கொண்டு வர முடியும்? எப்படி பண்ணன்னு. அதனால அறுசுவை அடிசில் என்கோ, நெய்ச்சுவை தேரல் என்கோ, கனி என்கோ, பால் என்கேனோ என்று அங்க ஆழ்வார் நம்மாழ்வாரும் சாய்கிறார். இப்படி இந்த அறுசுவையை கொண்டு வந்ததை ஒரு பெரிய காரியமாக பக்தாளுடைய மனசு எப்படி இருக்கு பாருங்க. நாம இருந்தா இதெல்லாம் ஒரு காரியமா அப்படின்னு நினைச்சுப்போம். இது பெருசா அப்படின்னு நினைச்சுப்போம். இந்த வஸ்துக்களுக்கு இப்படிப்பட்ட தன்மையை நீ ஒரு சங்கல்பத்தால ஏற்படுத்தினிய, அது எவ்வளவு பெரிய காரியம்டா அப்படின்னு அதை பார்த்து பார்த்து உருகிற ஆழ்வார். அறுசுவை அடிசில் என்கோ, நெய்ச்சுவை தேரல் என்கோ, கனி என்கோ, பால் என்கேனோ அப்படின்னு சாய்க்கிறார். அது மாதிரி துணை நாள் ஆழ்வாரு சொல்ற. பெருமாள் தானே இந்த பஞ்சபூதத்தை படைச்சு அதுல இருந்து இந்த வஸ்துக்கள்லாம் படைச்சு சட்டசோ பேதமான அன்னத்தை கொடுப்பான். அதே பெருமாள் தானே லோகத்துல சாஸ்திரத்தை கொடுத்து சாஸ்திரத்துல பகவத் குணம்ன்ற அன்னத்தையும் கொடுத்துருக்கான். அகமன்னம் 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 அகமன்னாதோ அகமன்னாதோ அகமன்னாதான்னு சொல்லி
எந்த பெருமாள் கரும்பை படைச்சானோ, எந்த பெருமாள் பாவகாவை படைச்சானோ, எவன் கருவேப்பிலை பிடிச்சானோ, கொத்தமல்லியை பிடிச்சானோ, பச்சை மிளகாவை படைச்சானோ, பாக்க படைச்சானோ, வெத்தலையை படைச்சானோ, அவன் தான் சாஸ்திரத்தையும் படிச்சான். எப்படியானா இதெல்லாம் இப்படி பண்ணணும். மாட்டு பொண்ணுக்கு மாமியார் சொல்லி தரா, அந்த மாமியாருக்கு அவன் மாமியார் சொல்லி கொடுத்தா, இப்படி பரம்பரையா தலிகை பண்றதுக்கு வருதோ, அது மாதிரி பரம்பரையா அந்த பகவத் குணானத்தை பண்றதுக்கு ஒரு ஆச்சாரிய பரம்பரையா அதுல அதை வாசிக்கிறவா, அதை ரசிச்சு பார்த்து தான் தெரிஞ்சுது மற்றவாளுக்கு சொல்லி கொடுத்தோ, இப்படிப்பட்ட ஒரு பரம்பரையும் ஏற்படுத்தியிருக்கான். அதுல சன்னாம் பகைதினான் குணங்கள் மொத்தத்தையும் அடங்கும்படியாக ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ்ன்னு ஒரு 6 குணம் கொண்ட ஒரு அன்னத்தை கொடுத்துருக்கான். நீ இதை மட்டும் சாப்பிட்றேன் அதை மட்டும் சாப்பிட மாட்டேன்றிய, இது மொத்தத்தையும் இதை ஏற்படுத்தின பகவான் தானே அதையும் ஏற்படுத்தியிருக்கான். இதை மட்டும் சாப்பிட்டு உடம்ப பார்த்துட்டு சரீரத்துக்கு 6 சுவையையும் ஆத்மாவுக்கு 6 சுவையையும் அவன் ஏற்படுத்தியிருக்கான ஆத்மோ ஜீவனத்துக்கு. நீ சரீர சுவையை மட்டும் சாப்பிட்டு ஏன் ஆத்மாவுக்கு உண்டான அன்னத்தை சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு அதுக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு நம்மாழ்வார். துணைநாள் பெருங்கிழையும் தொல்குளமும் சுற்றத்தினால் குடைத்தா மேலும் கனைநானின் ஓவா தொழில் சார்ந்தன் தொல்கீர நெஞ்சே ஓவாத ஊனாகவும் துணை நல்ல ஆம்பியா கிடைச்சிருக்கா. நாள் உடம்பு குச்சியா இருக்கு, 80 வயசு ஆச்சு, ஒன்றும் பிபி சுகர் வரல. தொல் குலமும் நல்ல ஜாதி படிச்சவர், இவன் நல்ல வம்சம் தான் உலகத்துல வேற கீர்த்தி. தொல் குலமும் சுற்றத்தினாலும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். இதெல்லாம் பார்த்து மயங்கி போட்டு நன்னா சார்ந்து ஃபேனை போட்டு ஏசி போட்டு பத்துக்கிட்டி வாழ்ந்து உடம்புக்கு வேண்டிய காரியத்தை பற்றி விட்டுட்டு கூடாது. ஆயுசு எப்படி வேணா இருந்துட்டு போறது, வம்சம் எப்படி வேணா இருந்துட்டு போறது, ஆம்பியா எப்படி வேணா இருந்துட்டு போறா, இந்த ஆம்பியாலும் போறா வம்சமும் போறது. கீழே விழுந்துட்டா உனக்கு பேர் என்ன? பாரத்வாஜ கோத்திரம், நாங்க இந்த பழவேரி சக்கரவர்த்தி, அதெல்லாம் நீங்க ஏதாவது சொல்லிக்க முடியுமா? சரீரத்தோட தீர்ந்து போச்சு இது மொத்தம். சரீரம் ஆனாவுக்கு எது அன்னமோ அதை பாரு. துணை நாள் பெருங்கிழையும் தொல்குளமும் சுற்றத்து இணைனாலும் இன்புடைத்தா மேலும். இதெல்லாம் சத்தோஷம் இருக்கட்டும், நீ உன்னை ஒரேபடியா உன்னை நான் விரக்தனாக்குற, என்ன அளவோ அந்த அளவோட நிறுத்திக்கோ. இதெல்லாம் கூட 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 300 ஆகாரத்தை சாப்பிட்டு பகவானை துணையா பிடிச்சிக்கோ. பாகவதால துணையா பகவானிடத்துல பழகு, அவன் தான் உனக்கு துணைவன். இந்த துணைவியை நினைச்சுட்டு அந்த துணைவனை கொடுத்தாது. இந்த சாத்தை சாப்பிட்டுக்கும் அந்த பகவத் குணானுபவங்க சாதத்தை சாப்பிடாங்க. எவ்வளவுதான் ரசிச்சு சாப்பிட்டாலும் பின்னையும் 2 கரண்டி தட்டி பால் கொடுத்தா அது பிடிக்காத போயிடும். நாக்கு நுனியிலேருந்து தொண்டை வரை தான் இதுக்கு டேஸ்ட். இது அசப்போட தித்திப்பு அதிகம், தெவட்டவே தெவட்டாது. துணை நாள் பெருங்கிழையும் தொல்குளமும் சுற்றத்தினாலும் இன்புடைத்தா மேலும் கனைநானின் ஓவா தொழில் சாருங்கன் தொல்சீர நன்னெஞ்சே. எவ்வளவு நாளை அனுபவிச்சாலும் அனுபவிக்க முடியாத பகவத் குணானுபவத்தை நல்லெஞ்சே, எனக்கு விதேயமாக இருக்கிற நெஞ்சே ஓவாத ஊனாகவும். இது அழியாத சாதம், இதுதான் அதெல்லாம் அழியக்கூடிய சாதம் என்று இதை சாப்பிட்டு கொண்டே இதுக்கு எவ்வளவு நாள் அஜீரண போடாது, உடம்பு பெருத்து போறது, வைத்தியம் எதுவும் கிடையாது. இது சாப்பிட நல்லது. இந்த பகவத் குணானுபவத்தை சாப்பிட நல்லது, அது அதிக சாப்பிட கெடுதல். இதை பண்ணு அப்படின்னு சொல்ற. அந்த ரீதியில மற்றவாளுக்கு கூறிய அறுசுவை பயனுமாயினை, எனக்கு கூறிய அறுசுவை பயனுமாயினை அப்படின்னு சாச்ச மீதி விஷயத்தை அடுத்த வெள்ளிக்கிழமை பார்ப்போம். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீந்திர சிம்ம திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீமன் திரகோப ஸ்ரீ நாராயணதேந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீமன் திரகோப ஸ்ரீ ரங்கநாதேந்திர மகாதேசிகாய நமஹ.